மெதுவா வரட்டும். அழகா பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வரட்டும் சின்ன முதலாளி. ஏன்னா இன்னைக்கு தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமான நாள். அதுக்குத்தான் நாம எல்லாருமா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர போறோமாக்கும். வந்துட்டா கண்ணு. கற்பகம், கற்பகம், இதோ வந்துட்டேங்க. வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா ட்ரெஸ் பண்றது? ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணமான நாளா? அதுக்கு தான் கோயிலுக்கு போறோமா? ரவி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு பழனி சொல்லிட்டனே. ஓஹோ, பழனி வேலையா? ரவி, இன்னைக்கு கோயில்ல சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கணும் தெரியுமா? என்னப்பா? சாமி 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 சாமி, சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். ரவி, என்னம்மா மறைக்கிற? அப்பா பாப்பா வேணும் பாப்பா வேணும் சொல்றாரு. நீ பாப்பா தானே கொண்டாட மாட்டேங்கிற. ஏதேது அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியே? அப்பா புள்ள தானே. அப்படி சொல்லுடா ரவி. டெலிபோன்ல பேசிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசலாம். ஒரே நிமிஷம் வந்துடுறேன்டா. ரவி, அப்பா பேசிட்டு வரட்டும். நீயும் பழனியும் போய் கார்ல உட்காருங்க. சின்ன முதலாளி போலாமா? நடங்க. ஹலோ மூர்த்தியா? என்னப்பா? இல்ல, நித்யானந்தம் பேசுறேன். மிஸ்டர் சதானந்தம், பணம் தயார் பண்ணிட்டீங்களா? ஏன்னா 2 மணி நேரத்துக்குள்ள பணம் கட்டலைன்னா சரக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரே அடியா தகராறு பண்ணலாம். அதனால நீங்க பணத்தோட வரலன்னா ரொம்ப சிரமப்பட்டு போவோம். ஆமா, நான் மூர்த்தி இங்க காத்துக்கிட்டேன். அந்த பார்ட்டி தகராறு பண்ணுவான்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் என் சொத்து மேல 1,70,70,000 கடன் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் 30,000 தான் தேவை. டோன்ட் வரி, நான் எப்படியும் மொத்த பணத்தோட உடனே அங்க வந்து சேர்றேன். என்ன கற்பகம் அப்படியே திகைச்சு நின்னுட்ட? பிசினஸ் விஷயம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். நான் அதை பத்தி கவலைப்படலீங்க. 30,000 ரூபாய் எப்படி தயார் பண்ண போறீங்க? நானே நேர்ல போய் கேட்டா எத்தனையோ பேர் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. இருந்தாலும் நீங்க மேற்கொண்டு கடன் வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைங்க. அதனால என் நகைகள் தான் இருக்கேன். அதை வித்து பணத்தை எடுத்துக்கன்னு சொல்றியா? சிச்சி, மனைவியோட நகைகளை வித்து பணம் வாங்குறதை விட மானக்கேடான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. பரவாயில்லை, ஒன்னும் யோசிக்காதீங்க. நாம வெளியில கடன் வாங்குறதை விட இது ஒண்ணும் மானக்கேடான விஷயம் இல்லை. ஏமா நகெல்லாம் கழட்டுற? போட்டுக்கம்மா. கோயில் போவேண்டா. அப்பா எங்கம்மா? அப்பா அப்பா ஏதோ அவசரமா ஆபீஸ் போகணுமா? அவர் போயிட்டு வந்ததும் நாம கோவிலுக்கு போலாம். அப்பா போகும்போது அப்படியெல்லாம் அழக்கூடாதா கண்ணு? ஏங்க, நீங்க வரும்போது மறக்காம தம்பிக்கு ஒரு சின்ன பிடில் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். வரேன் கற்பகம். சரிங்க, வந்துடுறேன்டா, சீக்கிரமா வந்துடுறேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க இதெல்லாம்? உங்க திருமண நாள்ல உங்களை கௌரவப்படுத்திட்டு போகலாம்னு நாங்க எல்லாம் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படி அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க முதலாளி. மன்னிக்கணும், எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் வரேன். எப்ப வந்தாலும் நம்ம கையாலே இந்த மாலையை போட்டுட்டு தான் போகணும். மிஸ்டர் நித்யானந்தம், நம்ம பார்ட்னர் சதானந்தம் பணம் கொண்டு வரலன்னா நம்ம பிசினஸ், நம்ம கௌரவம் எல்லாம் என்ன ஆகிறது? நமக்கு என்னப்பா கௌரவம் இருக்கு? இந்த நேரத்துல பணம் போடலைன்னா அவருடைய கௌரவமே பாதிக்கப்படும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஆள் இல்ல மூர்த்தி, பெரிய பிசினஸ் மேக்னட். அப்படி இருந்தா அவர் உன்னை என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கு வராங்க. அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். கணக்குல நான் புலி, காரியத்துல நீ வேங்கி. இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளை சம்பளத்துக்கு வச்சா கம்பெனி உருப்படாது. பார்ட்னர்ஸ்னா அதிக பாகத்துக்கு ஆசைப்பட்டு சின்சியர் உழைப்புங்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய நிலைமைக்கு நம்மையும் உயர்த்திக்க வழி தேடுறதை விட்டுட்டு நீ வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க மூர்த்தி. நீ போய் வேலை பாரு. ஆரம்பிச்சு கேக்குது. மிஸ்டர் சதானந்தம் வந்துட்டார். மூர்த்தி, நான் ஃபைல் ரெடி பண்றேன்.
ஹலோ மிஸ்டர் சதானந்தம், எவ்ரிதிங் ஓகே? கூட இருந்து குடிய கெடுத்துட்டேனா? அந்த நல்லவரை கொண்டுட்டேனா? நம்ம 2 பேருடைய நன்மைக்கு தான் இந்த கொலை. நம்ம என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆமா, அவரை போல நாம உயர வழிகாட்டணும்னு சொன்னையே, இந்த 2 லட்சம். மூவர் கம்பெனி மூடு, வெட்டிகர் கம்பெனி ஆரம்பி. மிஸ்டர் நித்யானந்தம், எனக்கு இருக்கிறது ஒரே மகன், உனக்கு இருக்கிறது ஒரே மகள். இல்லாத அந்த பொண்ணை கண்ணா வளர்க்கணும்னு சொன்னையே, அதை விட ஒருபடி மேல வளர்த்து என் மகனுக்கு கட்டிவை. மிஸ்டர் நித்யானந்தம், சம பங்காளர்களாக இருந்த நாம் சம்பத்திகளா மாறுவோம், நல்லபடியா வாழ்வோம். புரிஞ்சதா? இதுதான் என் திட்டம். அவரை அழிச்சதும் இல்லாம என்னையும் வந்தாதமாக்க பாக்குறேன். நான் ஏமாற மாட்டேன்டா. போலீஸ்க்கு போன் பண்றியா? ஆமா. நல்லா பண்ணு. ஆனா கடைசியில அவங்க உன்னத்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன மிரட்டுற? உன் கைரேக பதிஞ்ச இந்த ஆயுதம் தான் கொலையை செய்தது. மேலும் சதானந்தத்தை 2 அர்த்தப்படும்படியா பேசின பேச்சு அத்தனையும் இதுல அடங்கியிருக்கு. கணக்குல நான் புலி, காரியத்துல நீ வேங்க. இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளை சம்பளத்துக்கு வச்சா இது போதாத உன்னை மரணம் அடைக்க அனுப்ப? நல்ல திட்டமிட்டு உன்னுடைய சதிக்கு என்னையும் உடந்து ஆக்கிட்டேடா. ஒழுங்கா நான் சொன்னபடி கேட்டீங்கன்னா உன் குடும்பத்தை நல்லா வாழ வைக்கலாம். இல்ல தாய் இல்லாம தவிக்கிற அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்க கூட ஆளாம அழுது அழுது அழிஞ்சு போயிடும். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேர வீடு போய் சேரு. நான் டெட் பாடியை டிஸ்போசல் பண்ணிட்டு வரேன். Be careful. இல்லை, நான் போய் கதை சொல்றேன். அம்மா, நீ அந்த பக்கம் ஒழிஞ்சுக்கோ, நான் இந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிறேன். நீங்கள் தானே சதானந்தத்தோட மனைவி? ஆமா. உங்கள் கணவர் கொலை செய்யப்பட்டார். அப்பா எங்கம்மா? அப்பா நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. எங்கம்மா போயிட்டாரு? அம்மா, 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 இந்த முதலாளி. அம்மா, அம்மா. நான் சொன்ன பிரகாரம் காரியத்தை நிறைவேற்றிட்டேன். ஆனா டெட் பாடியை மறைக்க போகும்போது போலீஸ் என்ன பாத்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் போலீஸ் என்ன பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. என் மகனையும் எங்க அக்காவையும் நித்யானந்த வீட்டுல ஒப்படைச்சிட்டு நான் தலைமறைவா இருக்க போறேன். ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மை ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதை. ரெடி சார். ஆனா உங்களை நான் அடிக்கடி வந்து மீட் பண்ணுவேன். டோன்ட் வரி, ஐ வில் கம். நீங்க ஜாக்கிரதை சார். உன்னை கொண்டவன் இப்போ என்ன தூக்குமடைக்கு அனுப்புறேன்னு சொல்றான். ஆண்டவனே, என் குழந்தையை அனாதையாக்கிடுவானா? யாருங்க? மூர்த்தி, ஏன் பயப்படுற? நித்யானந்தம் எங்க அக்கா, என்னுடைய மகன். உன் குழந்தையும் தாயில்லா பிள்ளைதானே. இந்த 2 பேரையும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பருவத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டையும் எங்க அக்கா கிட்டையும் ஒப்படைச்சிருக்கேன். உன் குழந்தையை நான் வளர்க்கணும், அவ்வளவுதான். அப்படியே ஆகட்டும் மூர்த்தி, அவங்க இங்கே இருக்கட்டும். அது மட்டும் இல்ல நித்யானந்தம், நான் சொன்னனே, என் மகனுக்குத்தான் உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மறந்துடாத. சரி மூர்த்தி, சரி. ஜாக்கிரதை. வர வாங்கம்மா. பழனி, அவர் ஏக்கத்திலேயே இவன் படுத்த படுக்கை ஆயிட்டானே. கவலைப்படாதீங்க. அம்மா, அம்மா, என்னடா கண்ணு? எனக்காக அப்பா கிட்ட
பிடியில் வாங்கிட்டு வர சொன்னேன். அதோ அவரே வாங்கிட்டு வந்துட்டாருமா. அவரே வாசிக்கிறாருமா. ரவி, நீ என்ன மோசம் பண்ணிடாதடா கண்ணு. அவரை உன் கண்ணியே வச்சிருக்கிற உன் கண்ணீரை நான் எப்படி துடைக்க போறேன்னு எனக்கு தெரியலடா கண்ணு. அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் பட்ட இந்த கடனுக்கு இந்த வீட்டை சப்தி செய்ய கோர்ட்லயே உத்தரவு வாங்கி விட்டாரமா? கடவுளே, அவனையும் இழந்து இந்த குழந்தையோடு நான் எங்க போவேன்? அம்மா, ஏம்மா கவலைப்படுறீங்க? உங்க அடிமை நான் ஒருத்தர் இருக்கம்மா. உங்களுக்கு ஆயுசு புறா நாயா உழைச்சு காப்பாத்த நான் இருக்கம்மா. பழனி, அம்மா ஒண்ணு யோசிக்காதீங்க, வாங்கம்மா என் வீட்டுக்கு போலாம். பழனி, ஐயாவோட படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா. அம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பழனி வீட்டுக்கு ராஜா. இது நம்ம வீடு தானே? அப்பா கட்டின வீடு தானே? எங்கம்மா போறோம்? பழனி வீட்டுக்கடா ராஜா. வரமாட்டேன். நம்ம வீடு, அப்பா கட்டின வீடு. நாம பழனி வீட்டுக்கு போனா அங்கே அங்கே அப்பா நம்ம தேடி வருவாருடா ராஜா. குதிரை, வண்டி, சைக்கிள் எல்லாம் நான் வாங்கி தரேன் மேடம். சதானந்தம், வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறானா? இந்த நிலையில என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ. இப்போ உன் குடும்பம் எங்க இருக்கோ, எப்படி கஷ்டப்படுதோ? அம்மா பசிக்குதுமா. அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்து கிடக்குன்னு பழனி எங்கம்மா? இப்போ வந்துருவா. அத்தா, பாருங்க அத்தா, படிங்க தரையில பஞ்சடையில வளர்ந்த உங்க பிள்ளை இன்னைக்கு இந்த குடிசையில பசின்னு துடிக்கிறத பாருங்க அத்தா. ரவியை நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி வாழ வேண்டும்? உன்னை குன்னமும் குடும்பத்தை வீட்டுல வச்சு சோறு போடுறேன் சதானந்தம். இதை மன்னிச்சிடப்பா. இதெல்லாம் என் குழந்தை மேல இருக்கிற பாசத்துக்காக, அவளை அனாதையாக்கிடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு அந்த மூர்த்தியை பழிக்கு பழி வாங்கி என் பாவத்தை கழுவிக்காம நான் விட மாட்டேன் சதானந்தம், நான் விட மாட்டேன். நான் செய்யற பாவத்துக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் சதானந்தம், நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் சதானந்தம். என்னது உள்ள சத்தம்? யாரை அடிக்கிற? எங்க என் தம்பி மகன்? அட பாவி, உன்னை நம்பி என் தம்பி என்னையும் குழந்தை இங்க விட்டுட்டு போயிட்டானே. அக்கா அக்கா, என்ன யாரு திட்டிக்கிட்டு இருக்கா? அட நீங்க அட பாருக்க, இன்னும் உன்னைத்தான் அடிக்கிறான்னு நினைச்சேன். யோ கதவு தரையா? அத்தா அத்தா. என்னம்மா உள்ள என்ன டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது? டப்பாஸ் அடிக்கிறீங்களாப்பா? ஆமாம்மா, வாழ்க்கை பட்டாசு. எனக்கு எனக்கு கூட வேணும் மாமா. ஆனை பட்டாசு, பானை பட்டாசு, எல்லா பட்டாசும் வாங்கி கொடுங்க மாமா. சரியான பச்சை குழந்தையா நீங்க. பசங்களுக்கு வெடிச்சு கட்டாம கதவை சாத்திக்கிட்டு டுப்பு டுப்புன்னு வெடிச்சா எப்படி? தப்பு தப்பா வாசிக்கிறிய. என்கிட்ட நான் வாசிக்கிறேன். குடுக்க முடியாதுடா. குர்ரா, குடுக்க முடியாதுடா. குடுக்கறியா இல்லையா? குடுக்க முடியாது. குர்ரா 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 குர்ரா. என்ன திமிரு? அதுதான் உள்ளதெல்லாம் போய் ஒண்ட கூட இடம் இல்லாம ஒண்டிட்டு இருக்கீங்களே. சின்னமா திமிர் அடங்கல. இங்கே இருடா வர. ரவி, அடிக்க வராங்க. என்னம்மா, என் பையனோட கொட்டாமச்சு வயனை பிடிக்கிட்டு என் பையனை வேற அடிக்கிறான். என்ன இருந்தாலும் இதை துடுக்க கூடாது. கொஞ்சம் அடக்கியே வைங்க. தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுடுங்கம்மா. கொட்டாடா விடு. அப்படியே செய்யக்கூடாதுடா கண்ணு, தப்பு.
இத்தனோண்டா இருந்தாலும் விஷம் விஷம். அடே அக்கா காளி, என்னக்கா யாருக்கிட்ட வந்து என்னென்ன பேசணும்னு தெரியாதா? ஐயோ சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா வயல் நண்டுகளா நீங்களா பிள்ளைகளாடா? போங்கடா அடிச்சு வேணாம். பள்ளி பள்ளி எனக்கு கூட ஒரு கொட்டாங்குச்சி வயலிங் வாண்டா பள்ளி. ரவி, பழனி கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொந்தரவு கொடுக்க கூடாதுப்பா. இதெல்லாம் என்னமா தொந்தரவு? சின்ன முதலாளி, நாளைக்கு ஒரு நல்ல வயலினா நான் வாங்கி கொண்டாந்து தரேன். இன்னைக்கு சாப்பிடுங்க. இது வந்து அவியல், இது வந்து பொரியல், இது வந்து துவையல், இது இருக்கே இதுதான் கூட்டு. சின்ன முதலாளி, எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. பழனி, நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதப்பா. இவ்வளவு பதார்த்தங்களோட உனக்கு எப்படி சாப்பாடு கொண்டு வர முடியுது? என்னம்மா நீங்க, இதை விட நல்ல சாப்பாடு போட முடியலையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க நான் பார்த்துட்டு பழனி, என்ன இதெல்லாம்? யாரோட சாப்பாடு? இதுலயா திருடுற? திருடலம்மா, சாப்பாடு எடுத்துட்டு போற வேலைதாம்மா செய்யறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்காக கொஞ்சம் சாதம் வைப்பாங்க, அதை முதல்லயே எடுத்துக்கிட்டேன். சின்ன முதலாளி பசி தாங்கலையம்மா, அதனாலதான். அதுக்காக சாப்பாடை திருடி போட்டு என் மகனை வழக்கமா நாங்க இங்க வந்திருக்கோம். சிச்சி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. ரவி, சாப்பிடா. பசிக்குதுமா. பசியில செத்தாலும் பரவாயில்லை, இது சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசிக்குதுமா. சொன்னா கேட்க மாட்டேன். இதை விட 4 வீடு பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. பழனி, இனிமே ரவியை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவரை வழக்க எனக்கு தெரியும். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, குழந்தையினுடைய பசியை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் நான் புத்தி தடமாறிட்டேன். அம்மா, இன்னையில இருந்து கூலி வேலை செஞ்சோம், கைவண்டி இழுத்தோம், காய்கறி வித்தாவது நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ கடவுளே. இட்லி வச்சு, பழம் வச்சு, ரொட்டி வச்சு, கோழி முட்டை வச்சு, கோழி கறி வச்சு, ஒண்ணும் விட்டுட்டுலாம். என்ன நாயர எல்லாம் உணர்ந்து வச்சாச்சுல, அப்புறம் ஆறு பாத்துக்கிட்டு இருக்கிற திங்கிறவங்களுக்கு வயிற்று வலிக்க போகுது. ಈ ಒತ್ತಪ್ಪಾಲ ನಾಯರುடைய சமையல் നിങ്ങൾക്ക് வயிற்று வலிக்கும். அம்மே சத்தியம் பரையணும். ஏய், நான் சொல்லாத ஆயிரம் தடவை சொல்லியிருக்கனா இல்லையா? எஜமானி அம்மான்னு கூப்பிடணும். அங்கனே வலிக்கும். சரி போ. போன்னா ஏன் நிக்கிற? அல்ல, ಈ ಟಿಫನ್ தின்ன எத்தனை ஆள் வரும்? அதை பத்தி உனக்கு என்ன கேள்வி? அத்தனை நானே திம்பேன். நீங்கள் தானே தனியாட்டு டிஃபன் அத்தனை கழிக்கும். ஆமாமா கழிக்கும். நீ ஏன் ஒழிக்கிற? வாங்க வாங்க, மனோரே கல்பனா வாங்க, டிஃபன் சாப்பிட வாங்க. ஜாங்கிரி, ரொட்டி இருக்கு, பழம் இருக்கு, முட்டை இருக்கு, கோழி இருக்கு, இட்லி இருக்கு, வயிறு நிறைய சாப்பிடு. நீ என்ன வேணும்? மெதுவா சாப்பிடியா? எனக்கு உனக்கு என்ன தெரியுது? முண்டி சுருங்குதல் பெண்டியல் காயணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிடணும், தெரியுமா? நீங்க மட்டும் நிறைய சாப்பிடுறீங்களா? நீங்க பொம்பளை இல்லையா? வாய மூடி, பிஞ்சிலே இவ்வளவு பேச்சு பேசுறியே, அடிச்சேன்னா பாரு. அப்பா, என்னம்மா இது? குழந்தைங்க கிட்ட அளவோட பேசணும், ஏன் இப்படி வாயாடுறீங்க? ஐயோ ஐயோ, நானா வாயாடுறேன்? அவ பேசுனது பேச்சா இல்ல பேச்சான்னு கேக்குறேன். உன்னை சொல்லி குத்தமில்ல, உன் பொண்ணை சொல்லி குத்தமில்ல, என் தம்பியை சொல்லணும். உன்னை நம்பி எங்க இங்க குழந்தை விட்டுட்டு போனானே, அவனை சொல்லணும். அவன் வரட்டும். கழுத்துக்கடா. நீங்க ஏமா எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. அம்மா அம்மா, சின்ன முதலாளி, இதோ பிஸ்கட்டு சாக்லேட்டு எல்லாம் இருக்கு. அந்த கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். வீணா தோத்து போயிடாதா? சொல்லுங்களேன் பாக்கலாம். சொல்லட்டுமா? தெரியுதோ? குடு 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 குடு. எங்க வாசிங்க பாக்கலாம். நான் நல்லா வாசிப்பேன். வாசிங்களேன். ரவி எங்க போறா? எதிர்த்தாப்புல வயலின் வாத்தியார் விடுமா, அங்கதான் போகணும். சின்ன எஜமானுக்கு இசைனா ரொம்ப ரொம்ப உயிருங்க. ரவி, நீ சங்கீதத்துல ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, எந்த விதமான ஆதாயம் இல்லாம எனக்கு இந்த இசை செல்வத்தை அளிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். ரவி, உன் சங்கீதம் உலகமெல்லாம் பரவணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் ஆடம்பரமும் தேவை.
நீ அந்த சின்ன வீட்டுல இருக்க வேண்டாம். எனக்கு ரசிகர்களால் தரப்பட்ட வீடு ஒண்ணு சும்மாவே பூட்டி கிடக்கு. நீங்கள் எல்லாருமே அங்க வந்து தங்கலாம். ஐயா, நீங்க செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க காட்டின அன்பு வழியிலே நடப்பேன். நீங்க என் தெய்வம் மாதிரி. கல்பனா, உன் காலேஜ் நாளைக்கு தானேம்மா? இன்னைக்கு புறப்பட போறியா? ஆமாப்பா. அப்பா, என்னம்மா? இன்னொரு விஷயம்ப்பா, எங்க காலேஜ்ல அழகு போட்டின்னு நடத்துறாங்க. லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னையும் பங்கெடுத்துக்கொண்டு வற்புறுத்தினாங்க. என்ன கேட்காம அவங்களே பேரையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்ன ஆட்சேபனை? எல்லாரும் உன்னை அழகு தேவதைன்னு பாராட்டினா அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. ஆமா, அப்பா அவருக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த அப்ப 4 பேர் மத்திய உடம்ப காட்டி அழகின்னு எதுக்கா பட்டம் வாங்கி கட்டிக்கணும்? அந்த லட்சணத்துல 4 பசங்க பார்த்து நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எதுக்கா போட்டி போட்டுக்கிட்டு வரணுங்கிறேன். இவளுக்குன்னு தான் மனவர் லண்டன்ல போய் படியோபடின்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறானே. இத பாரு, போன வாரம் லண்டன்ல எடுத்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கா? ராஜா மாதிரி. அழகு போட்டின்னு வச்சா என் ராஜாவுக்கு தான் முதல்ல பரிசு கொடுக்கணும். சரி, மனோகரும் ஒரு பரிசு வாங்கிட்டு வரட்டுமே. இங்க பாருங்கம்மா, 4 பேர் நம்ம பொண்ணை பார்த்து அழகின்னு சொன்ன அந்த பெருமை நமக்கு தானேம்மா. அதுவும் சரிதான். அப்பா, நான் புறப்பட்டுமா? சரிம்மா, நீ புறப்படு. காரை எடுத்துட்டு போ. கல்பனா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே டாடி, பை பை. அத்தே, போயிட்டு வரேன். அடியே, போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா நானே உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், மறந்துடாத. தம்பி, தம்பி, தம்பி. பழனியா? என்னப்பா? இந்தா, இதுல ஒரு பெட்டிஷன் எழுது. பெட்டிஷனா? ஆமா. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு? ஆமா தம்பி. நான் காய்கறி விற்க வந்த 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு ரூபாயை இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நேற்றுக்கு என்னடான்னா, இந்த நாலங்காடியில காய்கறி விற்கிற சின்ன பசங்க விற்க கூடாது தகராறு பண்றாங்க. ஏப்பா, நீ கூட வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கல? இருக்கு. எவனோ சைனாக்காரன் நம்ம நாட்டுல படையெடுத்தானா, அதுக்காக இந்த சின்ன 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 பசங்க காய்கறி விலையெல்லாம் 1க்கு டபுள் ஆக்கி அநியாயமா வித்து அவசரமா வாழணும்னு நினைக்கிறாங்க தம்பி. நான் பழைய விலைக்கே வித்தேன். நீ செஞ்சது நியாயம் தானே? நியாயமா நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி. அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நடமாடும் நியாய விலைக்கடை திறக்கலாம் இருக்கேன். நீ எழுது. சரி, இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? இன்னைக்கு உன் கூட நானே வரேன். உன்னை எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் ஏன் கூட வந்துட்டு நானே போறேன். என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல பழனி, அப்படிலாம் விடக்கூடாது. இன்னைக்கு நானே உன் கூட வரத்தான் போறேன். தம்பி, நான் வந்து காய்கறி விற்கிறவன், என் கூட நீங்க. இதுல என்னப்பா தப்பு? அளவு சின்னதா இருந்தாலும் தொழில் வியாபாரம் தானே. வியாபாரம் தான் ஒரு நாட்டின் தூண். இன்னைக்கு நானே வரேன். வியாபாரம் சும்மா எப்படி நடக்குது பாரு. கிளம்பு. கல்பனா, நம்ம ஹாஸ்டல்ல உன்னை தலைவையா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ செலக்ட் பண்ற காய்கறியை பார்த்து எல்லாரும் அப்படி அசந்தணும். பாத்துக்கிட்டே இரு. இனிமே நம்ம ஹாஸ்டல்ல எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். என்னடா டாய், நாங்க இங்க பரம்பரையா வியாபாரம் பண்றோம். எங்க வியாபாரத்தை கெடுக்கிறது இல்லாத கலாட்டாவா பண்ற? மரியாதை எடுத்த காலி பண்ணிவிடு. சர்க்கார் இடத்துல தான்ப்பா சரக்கு விக்கிறேன். என்ன போக சொல்றதுக்கு இது ஒண்ணு உங்க பாட்டம் கட்டின மார்க்கெட் இல்ல. போட எடுத்த காலி பண்ண மாட்டேன். நீ காலி பண்ணலனா
இன்னைக்கு தாப்பா வெறும் வண்டியா வீட்டுக்கு கொண்டு போறேன். புறப்படு வண்டியாவது கொண்டு வீட்டுல சேர்ப்போம் சீக்கிரம். அக்கா வாடா தம்பி, வா உட்கார். இது பாத்தியா உன் மாயன் போட்டா சௌக்கியமா இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்து சேர்றேன்னு கண்ணாசி எழுதியிருக்கான். எப்படி இருக்கிறான் துரையாட்டம் இல்ல? வெரி குட். சரி சரி, முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசிக்குவோம். கல்பனா எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா. காலேஜில் படிக்கிறாளா? படிக்க. குட். ஃபாரின்ல படிக்கிற பையனுக்கு மனைவியா வரணும்னா நிறைய படிக்கணும். நித்யானந்தா, எனக்கு இமீடியட்டா ஒரு 2000 ரூபீஸ் செலவுக்கு வேணும். எடுத்து போய் சாப்பிட்டு வந்துடுறேன். தர்றேன். ரோசி, இதுதான் தமிழ்நாட்டின் தலைநகரம், சென்னை நகரம். ஊர் நல்லா இருக்கு, ஆனா வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத போடு, மேல போடு. இந்த வெயிலுக்கே மேல் துண்டை எடுத்துட்டா நான் அப்புறம் எப்படி? டார்லிங், இங்கே இரு, இத வர. சைக்கிள் என்ன பண்ணுறது? எப்படி இருக்கு பிரயாணம்? எப்படி? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலியா? தனியா வரலையே, அதாவது கப்பல்ல ரொம்ப பேர் கூட வருவாங்க இல்லையா, அதை சொன்னேன். சரி புறப்படு. அத்தை வீட்டுல மாலையோடு உன்னை வரவேற்க காத்துக்கிட்டு. அத்தையா? அங்கிள், நான் அதுக்குள்ள ஹோட்டல் ஏசியாட்டிக்கு போய் ஒரு ரூமை வாங்கி கொடுத்துட்டு வரலாம். ஹோட்டல் எதுக்கு? ஹோட்டல் அங்கிள், நீங்க விவரம் புரிஞ்சவங்க, சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது? கூட உன்னை கொண்டாந்து இருக்கிறேன், கேர்ள் ஃபிரெண்ட். இல்ல ரோசி, அந்த பொண்ணு கவுனோட வரத பார்த்தா அத்தை கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதை எங்கேயாவது கொண்டு தொலைச்சிட்டு வா. டார்லிங், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது தலைநகரம், உன் தமிழ கொஞ்சம் மெதுவா பேசமா. டார்லிங், என்னை கூட்டிட்டு போ. இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டு கூட்டி வா, விட்டா போவேன். வா வாயா. எங்கயா மனோகர்? மனோகர் எங்க? மனோகர் வரல, நீ மட்டும் தனியா வரியா? அவன் எங்கயா? மனோகர் வந்திருக்கான். என்னையும் கூட்டிட்டு வரல? வருவாங்க, ஆரம் கலக்கி வச்சு பூசணிக்காய் சுத்தி உடைச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகலான்னு விடிஞ்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ வெறும் ஆளா வந்து நிக்கிற, தேங்காய் கூட உடைக்க முடியல. என் தலையில உடைங்க. அவன் வீட்டுக்கு வரலையா, ஹோட்டலுக்கு போறேன்ட்டு போயிட்டான். நல்லா இருக்கு, கடல் ஆட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவன் வரலைன்னா நான் என்னம்மா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா இழுத்துக்கிட்டு வர்றது. அம்மா, அவன் ஏன் இங்க வரலன்னு என்னால சொல்ல முடியாதும்மா. உம்மாலதான் சொல்ல முடியாது, போகட்டும். அவன் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கான் அதையாவது சொல்ல முடியுமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹோட்டல் ஏசியாட்டிக். அங்கயா? நான் போறேன். டார்லிங், மனு, எப்படி எங்க கண்ட்ரி? உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தா கண்ட்ரி மாதிரி தெரியுது? என்னது நீ சீங்கிற கோங்கிற இங்கிலீஷ்லயும் சொல்ற தமிழையும் சொல்ற, நீ எதுல சேர்த்தி? நான் பார்டர்ல பிறந்தவ, கண்டுக்காத. டார்லிங், என்ன பல்லு வலியா? கட்டின பல்லு தானே? எப்படி? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்னப்பா? இந்த மதுரை கோயில் கோபுரம் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கு? உன் தலை மாதிரி இருக்கும். இதுதான் கோபுரம். இப்ப என்ன அதை பத்தி? நான் அங்க போய் 64 நாயர் பார்க்கணும். 64 நாயர் பார்க்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் மதுரைக்கு போற? 64 நாயன்மார்கள். அதுதான் பார்க்கணும். விராட்டு திட்டத்துக்கு தான் லாய்க்கு. ஐயோ ஐயோ, இந்தியா வந்தியா? வாய துறக்காத, பேசாம இரு. டார்லிங், இங்க டார்லிங், எனக்கு ஒரு டவுட். நான் தான் உன் டார்லிங், இதுல என்ன டவுட்? டார்லிங், நீ ஏன் வீட்டு மேல கூட்டிட்டு போகாம ஹோட்டல் மேல வச்சிருக்கு? அதுமா, நீ இப்ப பேய் மாதிரி இருக்கிற, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாத்தி அப்புறம் வீட்டு கூட்டி போனோம். பேய் போல இருக்கு, நான் பேய் போல இருக்கு. எங்க ஆண்டி அஞ்சினா ஏன் இப்படி worry பண்ணுது? worry பண்ணாம அவங்க நரி மண்ணை தோன்ற மாதிரி நம்ம பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் அந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்க. Nonsense. நான் அந்த பொம்பளைகிட்ட பேசுறேன். அடி கொன்னுடுவேன். எங்க ஆண்டின்னு சொல்றேன், மரியாதை பொம்பளை நான் சொல்றேன். ஆஞ்சினா பொம்பளை இல்லாம ஆம்பளையா? I'll speak to her. உன் சொத்த இங்கிலீஷ்லாம் அவங்ககிட்ட சொல்லாதே, பேசாது. உன்ன மாதிரி அத்தே மனோரே, அத்தே மனோரே, அத்தே மனோரே, எத்தனை வாட்டி? எப்படிதான் இருக்க? என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் பன்னிக்குட்டி. அத்தே அத்தே உட்கார்த்தே. ஏண்டா ஹோட்டல் வந்துட்டு கீழே உட்காரணும்? அரண்மனை ஆட்டம் உனக்கு வீடு இருக்கிறப்பா இந்த ஹோட்டல் வந்தியா?
அலுப்பு தர 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன். ஏன்டா ஆடுற? அது புறப்பட. ஏன்டா தரத்துற? அதே சுருப்பு. என்னடா இது அசிங்கமா? இது அசிங்கம் இல்ல, இது வந்து பொம்மை பொம்மை பொம்மையா? பொம்மை வார்த்தை வாய் மூக்கு. என்னடா கண்ணடிக்குது? இல்ல அது வந்து இது நான் எது சொல்றேன்னாக்கா இது வந்து எறும்பு ஏதாவது ஏறி இருக்கும், அதான் வேற ஒண்ணு இல்ல. என்னடா கால் அடிக்குது? இது ஒண்ணு இல்ல, கீ கொடுத்தா அப்படி உழைச்சுக்கிற கழுத மாதிரி பொம்மை இது. இந்த கண்டாய் பொம்மையெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்கு வாடா. சரி ஆண்டி. ஆண்டியா? என்ன பத்தி ஆண்டியா தெரியுதா? நான் என்ன பிச்சைக்காரியாடா? உங்களுக்கு அப்படி தெரியலனா? ஐயோ ஐயோ, ஆண்டி சொன்னா அத்தேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, ஏண்டா வெள்ளைக்காரிய பொம்மையை உட்காத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தாவ பாக்குற? கண்ணடிக்கிறதும் காலாட்டுறதும் பொம்மையாடா? நம்ம குளம் கோத்திரம் குடும்ப ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அனாச்சாரத்தை ஏண்டா கூட்டிட்டு வந்த? வாடா வீட்டுக்கு வாடா. ஐயோ ஏண்டா அத்தே, என்ன இது என்னோட வந்த கேஸ் இல்ல, இது ஊர் சுத்தி பார்க்க வந்த கேஸ். நீ கவலைப்படாத, அடுத்த பிளேன்லயே இத பார்சல் பண்ணி அனுப்பிச்சு நேரா நான் வீட்டுக்கு வர்றேன். இப்பவே அனுப்பிட்டா? ஐயோ போட்டு போட்டு போட்டு. டார்லிங், இதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? அவையோர்களே வணக்கம். அழகு என்பது ஆண்டவரின் ஒரு அற்புத படைப்பு. இந்த அழகு போட்டி விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்கு நடந்த அழகு போட்டியில் வெற்றி பெற்ற குமாரி கல்பனா அவர்களுக்கு மிஸ் இந்தியா என்ற பட்டத்தை உங்கள் சார்பில் அளிக்கிறேன். அழகு போட்டியில் கலந்து கொண்ட மற்ற சகோதரர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்பொழுது இளமேத ரவி அவர்கள் உங்களுக்கு இசை விருந்து அளிப்பார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்பனா. நான் பேப்பர்ல பார்த்தேம்மா, என் மக அழகு போட்டியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? உங்களை நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போலாண்டாப்பா, தனியாவே புறப்பட்டு வரலான்னு வந்தோம். ஆனா நாங்க தான் துணைக்கு வர்றேன்னு வந்தோம். இல்லன்னா கல்பனாவை தூக்கிட்டே போயிருப்பாங்க. ஆமாங்க, அழகின்னு பட்டம் வாங்கினாலும் வாங்கினா உடனே ஆபத்தும் கியூஎஸ்ஐல வந்து நிக்குது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்ன ஆபத்து? தெருவிலே நடந்தா தேனேங்கிறான், கிளாஸுக்கு போனா கிளியோபாட்ராங்கிறான், பீச்சுக்கு போனா பியூட்டி ஸ்டாச்சுங்கிறான். இப்படி ஒன்னா ரெண்டா கணக்கில்லாத ஆபத்து கடித உருவில் வந்திருக்கு. இத பாருங்க, அவ்வளவு காதல் கடிதங்கள். அப்படியா? ஆமாங்க, அதுல சில கடிதம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா? படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அழகு போட்டியிலே அனைவரையும் திகைக்க வைத்த அன்பே, அனார்கலியே, அழகின் பின்பமே, பெண் குலத்தின் குத்து விளக்கே, தோளிலே தொத்துங்கிளியே, உன்னை நினைந்து உருகி உள்ளம் சருகாகி கொண்டிருக்கும் சாதாரண சலிம் எழுதும் மடல்.
கண்டேன் உன்னை கொண்டேன் காதல் இன்றே சரி என்று சொல். காலையே திருமணம் மாலையே தேனிலவு. இல்லையேன் அமாவாசை இருட்டில் உன்னை கடைத்து கொண்டு போய் கட்டாயம் தாலி கட்ட நேரும். மறுகண்டு தொடரும் இப்படிக்கு சரித்திர ஆசிரியர் சதா. சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதியிருக்காரு. விசித்திரமா இருக்கு கல்பனா. அன்பே, ஐஸ்கிரீமே, பாதாம் பருப்பே, குலோப் ஜாமே, கரம் பகோடாவே, தீராமல் விழுந்த எறும்பாய் துடிக்கிறேன். ஜோராக உன்னோடு வாழவில்லையே, நேராக எமனிடம் போவே. போட்டு போட்டு சரி என்று சொன்னமே. இப்படிக்கு மிட்டாய் கடை முருகேசர். உட்கார். இந்த காதல் தூதே கொஞ்சம் கவனிங்க. தக்காளி பழ கண்ணமே, வாழை தண்டே, ஊட்டி கேரட்டே, பீட்ரோட்டே, காராமணியே, தர்பூசணியே, என்னை கைப்பிடித்தால் பார்ப்போர் சிந்தை மயங்கும். வெஜிடேபிள் சித்திரமாக்குவேன். இப்படிக்கு அழகும் பொருள் வியாபாரி ஆறுமுகம். அழுகும் பொருள் வியாபாரியா? இவனை கட்டிட்டா வாழ்நாள் பூரா அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஏடி இப்படி அழுதுகிட்டு இருக்கவா உன்னை அருமை பெருமையா வளர்த்தி படிக்க வச்சோம். இப்படி காலை பசங்க கலாட்டா பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சுதானே உன்னை அழகு போட்டிக்கு போகாதுன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப அப்பனும் மவளும் முடியும் முழிக்கிறீங்க. என்ன பண்றது? நீ படிச்சது போதும், வீட்டிலே கடை. மனோரு வீடு முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டு நீ இல்லைன்னு தெரிஞ்சு கோச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டான். நீ இப்படியே இரு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். அப்பா நீ படிப்ப கவனிமா. நெத்தில என்ன புட்டு? புட்டு இல்ல, அது பொட்டு. பொட்டு. டாலி அவங்க என்ன பண்ணுது? ஜட போற ஜட. ஜாடே? ஜாடெல்லாம் முடிஞ்சுதானே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இந்த என்ன ஜாட? அப்பா எல்லாம் முடிஞ்சது. யூ ஆர் ரெடி நவ. ரெடி? டாலி ஏய் இது என்ன கேள்? இது வால் இல்ல, சரிதா? இதுதான் இந்திய கலாச்சாரம். இப்படித்தான் இருக்கணும். ஓ பியூட்டி. பியூட்டி எங்க கையில தனியா அடிச்சு கொண்டா. நான் பாட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டு அறுத்துக்கிட்டே இரு. சரி, கண்ணாடி வெட்டி நீ நகர போறது இல்ல. ஒரே அட்டாச்மெண்ட், ஒன்னும் தொடாத, அப்படியே இருக்கட்டும். ஆல்ரைட் போலாமா? எப்படி இப்படியே வா. ஜட ஸ்கர்ட்டோட போறதா? இந்தா சுத்திக்க. வாட் இஸ் திஸ்? blanket. இதே பிளாங்கெட்டா? என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கு. இது புடவை சுத்திக்க. புடவை. ஆமா. சுத்திக்கோ. இப்படி? ஐயோ தலை எழுத்துற சொருவு. காய போறியா? இந்த பார் இப்படி சொல்லணும், புரியுதா? பார் இந்த மனை எடுத்துட்டு பார். ஹாய். சுத்து 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 சுத்து. டாலி எனக்கு கட்டி விடியா புடவை? நீ கட்டுறது போக. டாலி நட நட. பார்த்து நடமா. அப்படி 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 அப்படி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். மனிதன் மனிதன். இப்படி ஆண்டி வீட்டுக்கு போலாங்க. அக்கா மனோகர் ஊர்ல இருந்து வந்துட்டானா? எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு? நல்லா அழகா இருக்கானா? எங்கக்கா இருக்கான்? எந்த ரூம்ல இருக்கான்? நான் பாக்கட்டு விட்டு துடியா துடிக்கிறேன். ஐயோ தம்பி, கதையே மாறி போச்சுடா. என்னக்கா இது? விவரமா சொல்லுங்கக்கா. நம்ம திட்டம் எல்லாம் பாழா போச்சுடா, பாழா போச்சு. வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றேன்னு போனாலும் போனா ஒரு வெள்ளைக்காரியை இழுத்துட்டு வந்துட்டான்டா. இந்த ரெண்டு கண்ணால பார்த்தேன். நித்யானந்தம், நீயுமா பாத்துக்கிட்டு சும்மா இருந்த? இந்த மனுஷன் சும்மா தானே இருந்துகிட்டு இருக்காரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. தெரிஞ்சு தெரியாத போல போயிட்டு இருக்காரு. நித்யானந்தம், உடனடியா அந்த பெண்ணை விரட்டி ஆகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை இம்மிடியேட்டா செய். மூர்த்தி, அவங்க என்ன ஆடு மாடுகளை அடிச்சு விரட்டு? வளர்ந்தவங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனோகரை விட்டு அந்த பெண்ணு போய் ஆகணும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் சரி பரவாயில்லை. கமான், சீக்கிரம் புறப்படு. சரி மூர்த்தி, சரி. கல்பனா, அங்க பாத்தியா நம்மள அழகு போட்டியில அவமானப்படுத்தின இளம் சங்கீத மேதை. நம்மளை எல்லாம் பேரையில் நினைச்சு அவமானப்படுத்தின அந்த ஆளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்டி. ஆமாண்டி, சீக்கிரம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. இப்படி செஞ்ச என்ன? என்னடி? வெரி குட்.
உடச்சு போட்டு நம்ம ஆத்திரத்தை தீர்த்துக்கலாம். சிச்சி வேணாண்டி, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். என்னடி கல்பனா திடீர் பல்ட்டி? அதுதான் அதுதாண்டி அதுவே தாண்டி. மிஸ்டர் மிஸ்டர், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கோஷ்டிக்கு ஒரு கும்பிடு. உங்க வயலன் இத தொடர்றதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. எவ்வளவு நாளா என்ன திட்டம் போட்டு அவமானப்படுத்த நினைச்சீங்க. இந்த கோஷ்டிக்கே நீதான் தலைவியா? நீ ஒரு பெண்ணா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பழி வாங்கணும் திட்டம் போட்டு பலியானதுனா நான் ஒன்னும் பலியாக்கலையே. நீங்க ஒண்ணும் செய்யல. ஆனா உங்க பொறுமை என் சிறுமையை சுட்டி காட்டிடுச்சு. உங்க பெருந்தன்மை உங்க உயர்ந்த உள்ளத்தை எடுத்து காட்டிடுச்சு. உங்க அன்பு வழி என்ன உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு. அடிமையா? ஆமா, காலமெல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்க ஆசைப்படுறேன். கல்பனா, ரவி, கல்பனா, ரவி.
வந்துட்டாடா மனோரே, இங்க சரியா நில்லுடா. உனக்கு திருஷ்டி கழிச்சு ஆர்த்தி எடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போனோம். என்னடா இது போக்க? ஆண்டி என்னடா திருஷ்டி ஆர்த்தி? ஆமா திருஷ்டி வாட் ஆர்த்தி? சரி நீ சரியா நில்லு, வரேன். அடியா அஞ்சு அந்த மாலை எடுத்துக்கிட்டு வாடி. அடியே கமலா அந்த பூசணி காடு எனக்கு வாடி மனோர் பூசணி. அடியே கஸ்தூரி இந்த ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. அடியே சரோஜா மாலை எடுத்துக்கிட்டு வா. அடியே தேங்காய் எடுத்துட்டு வாங்கடி. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களாடி 10 லட்சம் மைலுக்கு அப்பால இருந்து பறந்து வந்திருக்காண்டி என் தம்பி மகன். வாடிங்க, ஏன் ஓடுற? மச்சான் ஐயோ வச்சானா 2 நில்லு. ஆண்டி யார் இது லூசு? இதுவா 5வது வீட்டு பஞ்சரத்னத்துக்கு மவடா. ஓ அந்த பொண்ணா? போங்கடி சுத்துங்க. என்னங்க இது திருஷ்டி சுத்தும் போது இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாம்பிராணி போக மாதிரி இருக்குட்டி. சுத்துங்கடி. என்னடி இது? நீங்க சுத்துங்க வாங்கடிங்க. ஐயோ ஐயோ காப்பி குடிக்கிறோம் சுகம் தானே. பொம்பளை பசங்களை பத்தி ஏன்டா இப்படி பயந்து ஓடுற? யார பார்த்து அப்படி கேக்குற? சீமையில இருந்து வந்திருக்கேன், எனக்கா பயம்? சீமையில எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி ஆடுவாங்க தெரியுமா? அப்படியா? அப்படி தெரியுமா? அப்பா எல்லாம் தொலைஞ்சதுங்க. அதுக்கு தொலையிட்டோம். அவளை தொலைச்சியா? எவள? அதான்டா சீமையில இருந்து பிடிச்சிட்டு வந்தியா அந்த சிங்காரியா என்ன பண்ண? லவ் பண்ண. அது இல்லடா அவளை தடுத்துனியா கேக்குறேன். அவளை தோற்றத்துக்காகத்தான் பணம் ஆயிட்டு போகணும் வந்திருக்கிறேன். பணம் தானே வேணும். எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபாய் கொடு. 5000 என்ன? அந்த மனுஷனே வரட்டும் 10000 வாங்கி தரேன். அவளை தொலைச்சிடு. ஏய் நாயரே நல்ல டிஃபனா நிறைய கொடு. ஓ சாரே வரு சாரே. என்ன தம்பி உங்க பிறந்த நாள் அதுமா அம்மா ருசி ருசியா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடாம எங்க இருந்துட்டு போறீங்க? அதுல பழனி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது, நான் பார்த்து வந்துடுறேன். நீ உட்காருப்பா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். இல்லம்மா உங்களுக்கு எதுக்கு வேணுமா, நானே பார்த்து வந்துடுறேன். நான் சாப்பிட்டாச்சு. அது என்ன படபடப்பு? சாப்பிடுங்க. ஓஹோ இந்த ஆத்தோரமா காருன்னு சொன்னீங்களே, அது எந்த காருப்பா? அது வந்துமா ஆத்தோரமா கார்ல ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் விஷயமா பேசினாரு, அதை சொல்றான் பழனி. அவர்தான் வந்திருக்காரோ என்னமோ. ஆமாமா அவரே தான் வந்திருப்பாரு. நான் போய் நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே தம்பி. ஐயோ கல்பனா அம்மா பாத்திர போறாங்களே. என்ன கல்பனாவா? அடரே அதான் அந்த பொண்ணு பேரா? அப்பன் பேரு, சொந்த ஊரு, பூர்வீகம் என்ன? யாருக்கு தெரியும்? என்ன அட்ரஸ் இல்லாத காதலா? சும்மா இருக்க மாட்டேன். வாம்மா. யார் வேணும்? வந்து மிஸ்டர் ரவி வீடு இதுதானே? ஆமாம்மா. அவர் இருக்காரா? சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க யாரு? அத பத்தி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கல்பனா வந்திருக்கேன், சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்லு. போ. ஆகட்டும்மா, உட்காருங்க. ஐயோ அம்மா வராங்களே. கடவுளே என்ன நடந்ததோ தெரியலையே. காதலிக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முந்தையே இந்த புத்தி இருந்திருக்கணும். சரி சரி ஒண்ணும் தெரியாத மாதிரி சாப்பிடுங்க. ரவி என்னம்மா? யாரோ கல்பனாவா உன்னை தேடி வந்திருக்காங்கப்பா. கல்பனாவா? அது யாரு பழனி? இது என்ன கேள்வி? உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுதானே. ஆமா என்ன எதுக்காக தேடிட்டு வந்திருக்காங்க? ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் வந்திருப்பாங்களோ? எஸ் ப்ரோக்ராம் விஷயமா தான் இருக்கும். போயிட்டாங்கல்ல? இல்ல இல்ல உட்கார சொல்லிட்டு வந்திருக்கேன். உட்காரவே சொல்லிட்டீங்களா? தம்பி நீங்க போய் பேசி அனுப்பிச்சுட்டு வந்துருங்க. என்ன கல்பனா இது? சமயம் சந்தர்ப்பம் எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு ஹார்ன் கொடுத்துட்டே இருக்கியே. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? 10 குறைக்கு உங்க வீட்டு வேலைக்காரி வேற யாரு என்னன்னு அப்படியே திணற அடிச்சிட்டாங்க. வேலைக்காரியா? உன்னை உட்கார சொன்னாங்க, அவங்களே சொல்ற. போச்சு, அதுதான் எங்க அம்மா. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. சாதாரண தப்பா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே மாமியார வேலைக்காரின்னு நினைச்ச மருமகளை யாருதான் தன் பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க? அவ்வளவுதான். நம்ம காதல் அதோ கதிதான். இப்ப என்னங்க செய்யறது? என்னத்தை செய்யறது? எங்க அம்மா வந்ததும் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து, மாமி மாமி நான் செய்ததெல்லாம் தப்புன்னு பட்டு பட்டுன்னு கண்ணத்துல போட்டுக்க. ரவி அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எழுந்துருமா. நீ என்ன தப்பு செஞ்ச? கையாசனமா செய்யற குத்தம் குத்தமே இல்ல. ரவி உனக்கு எப்படி தெரியும்? பெண்கள் கல்லூரி போட்டியில சந்திச்சோம். சண்டையில ஆரம்பமானது சந்தோஷமான நிலைமைக்கு வந்திருக்கு இல்லையா? ரவி
என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? நான் எதுவும் தப்பு. இவ்வளவு நாளா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுவாம்மா, அது நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கல்பனாதான் அவசரப்பட்டுக்கிட்டு. சரி சரி, இந்தாம்மா பாயசம் சாப்பிடு. எங்க அம்மாவே செய்தது ரொம்ப ருசியா இருக்கும். நீ எந்த ஊரம்மா? திருச்சிங்க. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். நான் வரட்டுமா? சரிம்மா, கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. என்ன பழனி? பாத்தீங்களாம்மா, தம்பி சின்ன வயசுல என் கையை பிடிச்சிட்டு வெளியே போச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளையோட போகுது. நாளைக்கு ஞாபகம் வருமா? ரவி எப்பவுமே உன்னை மறக்க மாட்டான். பழனி, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னமா ஆத்து மணல்ல புடிங்கி எடுத்த முள்ளங்கி கிழங்கு மாதிரி அப்படி கொழு கொழுன்னு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது? திருச்சியில அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா. அவங்க யாரு என்னன்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு போய் பொண்ணை கேட்டு வந்துருவோம். கேட்டு வரதனத்தம்மா, கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துறேன். வரட்டாமா? வரேம்மா. Who's that? We came to see Manohar. Oh, you just left? Well, I am Manohar's uncle, and he's my good friend. Oh, Manohar's uncle. Vanakkam, vanakkam. Pleased to meet you. The pleasure is ours. Please be seated, Thank please. you. Thank you. You speak Tamil too? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மிஸ்டர் மனோகர் எனக்கு தமிழ் கத்து கொடுத்திருக்கு. Do you like to have some drink? Boy! Don't you bother. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கோம். அந்த உதவியை மட்டும் நீ செய்துட்டேனா ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருப்போம். உதவி? What's that? I'll do that with pleasure. தெரியுதுமா? முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ தட்ட மாட்டேன்னு. இந்த உதவியை மட்டும் நீ செய்யலன்னா குடும்பமே சிதறி போடும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் தட்ட மாட்டா. மனோகரை விட எவ்வளவோ வசதியான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும்மா. அதனால நீ பிடிவாதம் பிடிக்காம மனோகரை மறந்துடம்மா. என்ன? மனோகரை நான் மறக்கணுமா? Why? It is impossible. Why? Why? நித்யானந்தா, கல்பனா பத்தி சொல்லு. அம்மா ரோசி, மனோகருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேம்மா. நீங்க வாக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது? இல்ல மிஸ்டர் மனோகர் தான் என்ன பண்றது? இதுக்கு முன்ன நீங்க அவரை கன்சல்ட் பண்ணிருக்குதா? இல்லம்மா, ஆனா எங்க ஊர்ல பெத்தவங்க கொடுக்கிற வார்த்தையை பொண்ணு பிள்ளைங்க மதிச்சு நடக்கிறதாம்மா நாகரிகம். நான்சென்ஸ். மேரேஜ் பண்ணிக்க போறவங்க அப்ரூவல் இல்லாம எப்படி மேரேஜ் நடக்கும்? அப்படி நடக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க அந்த பெண்ணுக்கு வேற ஒரு பிரைட் குரூமை பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க. அது தான் புத்திசாலித்தனம். ஜஸ்ட் வெயிட். அவசரப்படாதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். மனோகரை மறந்துடு. How cheap you are. பணத்துக்காக காதல் பண்ணது நினைக்குதா? Get out, both of you. என்னடாலே மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர? கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் 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 மீன். நாளை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. விஷயமா தான். குட்டையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை தட்டு நிறைய வச்சு திங்கும். இதை கொடுத்துதான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல. காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. தாஜால என்ன பட்சி? பட்சியா பாலா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோக்ஸ் பண்றது. டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கிறோம். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டை கந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எள்ளி வாங்கிட்டு வர்றேன். இளநீர்னா என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். Oh, I see. Canned coconut. ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் குடி. நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போ. மனோகர், மனோகர். யாருங்க? என்ன சிரிப்பு?
உனக்கு ஒண்ணு சொல்லணும். சிரிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்னால ஆனா புத்திமதி சொல்லணும். அது சரி, புத்திமதி சொல்றது உங்களால ஆகும், அதை கேட்கறதுக்கு எங்களால ஆகாது. டேய் டேய், என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்டு நீ புத்துக்கு டேங்கிற டீசெண்டா பேசுறா? டேய் 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 மனோகர், எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். இந்த மேல்நாட்டுக்காரி உறவு உனக்கு தேவையே இல்லை. இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது. போயா, ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவன் முன்னுக்கு வர முடியாதியா? ஏயா, பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தானா எப்படியா வாழ்க்கையை நடத்துவான்? மனோகர், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உறவு உனக்கு வேண்டாம்பா. அதெல்லாம் சாதாரண பொண்ணு நினைச்சியா? லண்டன்ல பிறந்த சாவித்திரி, அமெரிக்காவில் வளர்ந்த அருந்ததி, ஃபாரின்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்டு கூடவே ஓடி அந்த தமயந்தி. உன் கதையில நலன் போக மாட்டான். இந்த தமயந்தி சொல்லிக்காம ஓடி போடுவான். என்னையா என் முன்னாடியை பத்தி என் முன்னாடி இன்சல்ட் பண்ற? மரியாதையா வேலையை பார்த்துட்டு போயா. போக முடியாது. போயா, போக முடியாது. போயா, போக முடியாதுங்க. ஏன் சண்டை? எனக்கு பயமா இருக்குதாங்க. யார் இந்த ஆளு? போலீஸ் சொன்ன புயல் வேகத்துல ஓடுது. முள்ள மாறி பய, முடிச்ச வைக்க பய, எவனோ ஃப்ராடு என்னை உன்னையும் பிரிச்சு என்ன அவன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறான். அவன் கிடக்குறான், நீ வா நம்ம எழுதி சாப்பிட போலாம். ஜானி, எனக்கு இளநீரம் வேண்டாம், அத்தையும் வேண்டாம், மீனும் வேண்டாம், ஹோட்டலுக்கு போலாம். என்ன நீ என்ன ஓட்டியே கூட்டி போற? கை எடுத்துட்டு கூட வர. அங்கிள் நித்யானந்தம், கேட்டுட்டே இருக்கிற பேசாம நடந்துகிட்டே இருக்கான்னு அர்த்தம். என்னாச்சு பணம்? 5000 ரூபாய். உனக்கு எதுக்கப்பா இப்ப பணம்? இதுதான் லோக்கல் புத்திங்கிறது. செய்யற செலவை சொல்லி பணத்தை கேட்கறதா இருந்தா அப்பவே சொல்லிருக்க மாட்டேனா? சொல்லக்கூடாத செலவு, பணத்தை கொடுங்க. அந்த மாதிரி அனாவசிய செலவு வேண்டாம்ப்பா. நீங்களே அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடாப்பா, பணத்தை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ பாட்டுக்கு அமெரிக்கா, சைனா, ஜப்பான் பறந்து போய் எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நிக்கிறதுக்கா? அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், கல்பனா கழுத்துல தாலி கட்டினா கை மேல காசு. என்ன யோசனை பண்ற? வாய் திறந்து பேசு. கல்பனா கழுத்துல தாலிங்கிற கயிறு எடுத்து 3 முடிச்சு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் உங்க திட்டமா? மனோகர், உனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து எதுக்காக உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா நீ கேட்கிறப்பெல்லாம் எதுக்காக பணம் கொடுக்கிறேன்? எவ்வளவு பெரிய தப்பு நீ செஞ்சாலும் அதை பத்தி நான் கேட்கறதே இல்லை. எதுக்காக தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? டேய், அவர் சுத்தி வளைக்கிறாருடா. நான் நறுக்குன்னு சொல்றேன். கல்பனா உனக்காகத்தான் வளர்றான். அவளை கட்டிக்கிட்டாத்தான் கை மேல காசு. இல்லன்னா எந்த நாட்டுக்காரி பின்னாலேயாவது எழுச்சிட்டு போய் தொலை. வலே, இவ்வளவு தெரிஞ்சிருக்குது என்ன பத்தி. இதுக்கப்புறமே எனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றாரு மாமா. ஐயோ ராமா, அதுக்கப்புறம் என்ன பேச்சு? முதல்ல பணத்தை கொடுங்க. அவன் தான் கட்டிக்கிறேங்கிறானே, கொடுத்து தொலைங்களேன். கட்டிக்கொடு. பேசிட்டே கட்டிக்கிறேன். இந்த வீடு வாசல் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். சமய கட்டு. அதுவும் தான். தேங்க்ஸ் மாமா. வர்றாத்த எங்க போறான்? எங்க தாலி வாங்கிட்டு போறான். நித்யானந்தம், உன்னுடைய உண்மையான சுரூபம் எனக்கு இப்பதான் புரியும். உன் மக கல்பனாவை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத நேரடியா சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இல்லையா? எல்லாத்தையுமே எங்க அக்கா சொல்ல வேண்டியது. நம்பிக்கை துரோகி, என்னை ஏமாத்த நினைக்கிறியா? நான் நினைச்சேன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நசிக்கிடு நசிக்கி. பாவி பையில நல்ல காரியம் நடக்க போற இந்த சமயத்துல காரியத்தை கெடுத்துடாதடா. உங்க மகளை தான் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லுங்களேன். ஐயா தம்பி, சதானந்தம், இந்த நரக வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னடி கல்பனா, அலங்காரம் ரொம்ப பலமா இருக்கு. எங்க புறப்பட்ட? இதே என்னடி கேள்வி? சீவி சிங்காரிச்சு சின்ன பொண்ணு எங்க போகலாம்? பொன்னான நேரத்துல கண்ணான காதலைய கண்டு காதல் மொழி பேச போவா. ஓ, அப்படின்னா கல்பனா காதல் பாடம் படிக்க போறாளா? சும்மா இருங்கடி, உங்களை எல்லாம் கிண்டல் பண்ண எனக்கும் காலம் வரும். வரும்போது பாத்துக்கலாம். ஆமா, இப்ப எங்க கூட நீ வர போறியா இல்லையா? ஐயோ, என்ன இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? விட்டுடுங்கடி, பாவம். போனா போகட்டும், அவர் காத்துட்டு இருப்பாரு. சரி சரி, சாவி அங்க இருக்குது, போகும்போது கூட்டிட்டு போங்க. புரிஞ்சுதா? பாய் பாய். என் முகத்துல விழிக்காது. இங்கிருந்து போய். எனக்கு ஏங்க தண்டனை? நான் என்ன தவறு செய்வேன்? நீ மட்டுமில்ல,
உன் பரம்பரையே என் குடும்பத்துக்கு பாதகம் செய்திருக்கு. ஐயோ பாவன் பச்சாதாபப்பட்டு பங்குதாரா சேர்த்துக்கிட்ட எங்க அப்பாவையே கொன்னவராச்சு உங்க அப்பா. இல்ல, இது போய் வீண் பழி. வேணும்னே நம்ம பிரிக்க யாரோ செய்திருக்கிற சதி. யாரோ செய்த சதி இல்லை, தன் உயிரையே கொடுத்து எங்களை காப்பாற்றின அந்த உத்தம பழனி சொன்ன உண்மை. பழனியா? பழனியா அப்படி சொன்னாரு? நாம 2 பேரும் காதலர்களா இருக்கிறது பிடிக்காததுனால இப்படி ஒரு வீண் பழிய போட்டாரா? பழனியை பத்தி மறுபடியும் இப்படி வார்த்தை சொன்ன என்னால பொறுக்க முடியாது. அவனுக்கு மத்தவங்களை வாழ வைக்க தெரியுமே தவிர கெடுக்க தெரியாது. இத பாருங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களையே நம்பி இருக்கோம். என்ன ஏமாத்திடாதீங்க. கண்ணீர் விடுறியா? ஆளை கொல்ற முதல்ல கூட தான் கண்ணீர் விடுது. ஐயோ ரவி, என்ன ஏன் இப்படி கொல்லாம கொல்றீங்க? கொல்றது நீயா நானா? திருச்சி பேசி என்ன முட்டாளாக்கியது உன் துரோகத்தை மறைக்கத்தானே. ஒட்டி உறவாட ஓடி வந்தது என் குடும்பத்தை மீண்டும் தலை தூக்க விடாம செய்யத்தானே. என் வீட்டை சுத்தி வந்து சொந்தம் கொண்டாண்டது தந்திரமா எங்க வீட்டை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே. இதெல்லாம் உங்க அப்பா ஏற்பாடு தானே. சொல்லு சொல்லு. ரவி, என்ன நீங்க உங்க கையால கொன்னாலும் பரவாயில்லை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா எந்த விதமான தவறையும் செய்திருக்கவே மாட்டார். இவ்வளவு உண்மை தெரிஞ்ச பிறகுமா உன்னை நம்ப சொல்றேன். இல்ல, நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றேன். நான் இப்பவே ஊருக்கு போய் அப்பாவை கேட்டு உண்மையை தெரிஞ்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். கல்பனா, இப்படி சொல்லிட்டு போறதால என்கிட்ட நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்கவே நினைக்காது. உன் குடும்பத்தை நான் பழி வாங்க விடவே மாட்டேன். உங்க குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அதுக்கு நான் பலியாக தயாரா இருக்கேன் ரவி, தயாரா இருக்கேன். அம்மா, ஜஸ்ட் மினிட். கல்பனா எங்கம்மா போயிட்டா? கல்பனா, நீங்க நான் கல்பனாவுடைய அப்பா. கல்பனாவுடைய அப்பாவா? ஆமாம்மா. அவ அங்க போயிருக்கா. அவர் இல்ல, அவரை பார்க்க போயிருக்கா. அதாங்க அந்த ரவியை பிரின்சிபால் ரவியை பார்க்க போயிருக்கா. பிரின்சிபால் பார்க்க போயிருக்கா. இந்தாங்க சாவி. பிரின்சிபால் தாங்க பார்க்க போயிருக்கேன். சரிம்மா, தேங்க்ஸ். ஏம்மா ஏம்மா சொல்லுமா? ஏம்மா என்னால நம்பவே முடியலப்பா. இவ்வளவு நல்ல மனம் படைச்ச நீங்களா அந்த நாச வேலையை செஞ்சீங்க? என்னம்மா அது? மத்தவங்க கண்ணீரை துடைக்கிற இந்த கைகளாப்பா அந்த கொலையை செஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா, உங்களோட சதானந்தன் ஒருத்தர் கூட்டா வியாபாரம் பண்ணினாரா? ஆமாம். அவர் கொலை செய்யப்பட்டது உண்மையா? அவரை கொன்னது யாருப்பா? சொல்லுங்க. அவரை நீங்களா கொலை செஞ்சீங்க? சொல்லுங்கப்பா. கல்பனா, உனக்கு இதெல்லாம் யாருமா சொன்னது? நாம சொல்லலைனாலும் உண்மை உலகத்துக்கு தெரியாம போயிடாதுப்பா. அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போயிடாது. இல்லைன்னா அவர் மகனையே என் வாழ்க்கையில சந்திக்க வச்சிருக்குமா? என் இதயத்துல வாழ்க்கை தீபமா ஏத்தி வச்சு இன்னைக்கு அவருக்கு நான் யாருங்கிறதையும் தெரிய வச்சிருக்குமா? பாத்தீங்களா அப்பா, என் வாழ்க்கை எப்படி வெட்ட வெளியில வச்ச விளக்கா அலமோதிட்டு இருக்குது. இதுதான்ப்பா நீங்க செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. அந்த கொலையினால நீங்க பல கோடி பணம் சம்பாதிச்சிருக்கணும். ஆனா உங்க ஒரே பொண்ணுக்கு நீங்க வாழ்வு கொடுக்க முடியாதுப்பா. கொடுக்கவே கொலையே செய்யலம்மா. சத்தியமா சொல்றமா, நான் இந்த கொலை செய்ய. நான் நம்புறேன்ப்பா. ஆனா அவர் மகனே சொல்றாரு நீங்க தான் கொலை செய்றீங்கன்னு. அம்மா, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? அவர் கொலை செய்யப்படுற போது நான் பக்கத்துல இருந்தேங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பாதகத்தை நான் செய்யலம்மா. மனசால கூட நினைக்கலம்மா. தயவு செஞ்சு நான் நம்பும்மா. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன்பா சட்டத்தின் வெளிச்சத்துல அந்த பாதகனை கொண்டு வந்து நிறுத்தல? ஏன்பா? அதுக்கு காரணம் இருக்குமா? அப்படி நான் செய்ய முயற்சி பண்ணியிருந்தேன். என்னையே தூக்குமடைக்கு அனுப்பியிருப்பான் அந்த பாதகன். ஆனா அதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. தாய் இல்லாத பச்சை குழந்தையான உன்னை பரிதபிக்க விடக்கூடாது என்றுதான் வாழ்நாளெல்லாம் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய அந்த செய்கையினால இன்னைக்கு என் வாழ்வே அழிய போகுதுப்பா. கல்பனா, நீ கவலைப்படாதம்மா. சதானந்தத்தின் மகனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. தைரியமாகம்மா. அவங்க எப்படி எப்பா சம்மதிப்பாங்க? நான் வர்றேம்மா.
அது வினையில முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம். அதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளுமா. என் சொத்துக்களை எல்லாம் உன் பேருக்கே உயிர் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்பா இதை எடுத்துக்கிட்டு நீ ரவி வீட்டுக்கு போமா. ரவியோட அம்மா காலில் விழுந்து என்ன ஆதரிங்கன்னு கேளு. அவங்க மறுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டிலேயே வேலைக்காரியா உழைச்சுக்கிட்டு இந்த முயற்சியில நீ அனுபவிக்க போற ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு வாழ்வை தேடி கொடுக்க போறது மட்டுமில்லை, என் பாவத்தையும் கழுவிடும். அம்மா இதை வாங்குமா. வேண்டாம்மா, தைரியமா போயிட்டு வாமா. இப்பவே போமா. அம்மா என்னம்மா இது? இவ்வளவு நாளா ஏம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுட்டீங்க? அப்பாவை கொண்டு நம்ம இந்த கதிக்கு ஆளாக்கிறவங்களை சட்டப்படிதான் தண்டிக்க முடியாவிட்டாலும் நானே அவங்களை நிர்மூலமாக்கி பழிக்கு பழி வாங்கியிருப்பேன். அதனாலதான் அப்பா சொல்லல. அந்த நிகழ்ச்சிகளால நிம்மதி இழந்து நான் அனுபவிக்கிற வேதனையும் கவலையும் நீயும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் அப்பா சொல்லல. முடிஞ்சு போன என் கதை உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நான் விரும்பல. நீ விரும்பியபடியே கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு பலகாலம் பெருவாழ்வு வாழணுங்கிறதாப்பா என்னுடைய ஆசை. என்னுடைய கனவை கலைச்சிடாதப்பா. கனவை மத்தவங்க கலைக்கலைனாலும் அது நிலைச்சு நிக்கிறதில்லம்மா. நல்ல வேளை இப்பவாவது எனக்கு உண்மை தெரிஞ்சது. இல்லைனா வீழாத நரகத்துல விழுந்து என் தாய் தந்தையருக்கு தீராத களங்கத்தை தேடி வச்சிருப்பேன். என்னப்பா சொல்ற? தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்கம்மா. நீங்க எப்படி எனக்கு தெரிஞ்சா என் மனசு புண்படும்னு நினைச்சு உண்மைகள் எல்லாம் மறைச்சு வச்சீங்களோ, அதே போல ஒரு விஷயத்தை நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். என்ன வற்புறுத்தாதீங்க. அம்மா, இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. கொடி பறந்து கூரையை மறைக்கலாம், ஆனா கூடிக்குழவி உண்மைகளை மறைக்க முடியாது. இந்த இடத்தை விட்டு போறையா இல்லையா? ரவி, நம்ம வீட்டுக்கு மருமகனா வரவளை பார்த்து இப்படியா பேசுறது? அம்மா, உங்களுக்கு தெரியாதம்மா, நீங்க பேசாம இருங்க. நீ ஒழுங்கா போக போறியா இல்லையா? நான் எங்க போவேன்? எனக்கு இந்த உலகத்துல இந்த வீட்டை தவிர வேற புகலிடமே கிடையாது. தயவு செஞ்சு என்ன விரட்டாதீங்க. இந்த போலி பேச்சுக்கு நீதி கண்ணிருக்கு நான் ஏன் வர மாட்டேன். உன்னை நிர்மூலமாக்கினா எனக்கு நிம்மதி. ரவி, ஒரு பெண்ணுகிட்ட இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி இவ்வளவு விரட்ட என்னடா தப்பு பண்ண? சொல்றேன்மா, சொல்றேன். அப்பாவை திறமையில வேந்து கொண்ட 2 பங்குதாரல ஒருவரான நித்யானந்தத்தோட மக இவன். அப்பாவை கடிச்ச கருணாகம் பெற்றெடுத்த விஷநாகம்மா. ரவி, பழனி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நம்ம கெடுக்கத்தான். அதுக்கப்புறம் அப்பாவை சந்திச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கொலைகாரனை காட்டி கொடுக்க முடியாம போனது தவிர வேற எந்த விதமான பாவத்தையும் செய்யலையா? ஓஹோ, உங்களுக்கு நான் என்ன அர்ப்பணிச்சுட்டேன்னு தெரிஞ்சதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க முடியும்? எனக்கு தான் அந்த வீட்டை மிதிக்க தகுதி இல்லைனாலும் நீயாவது அந்த வீட்டுக்கு போய் சேவை செஞ்சு பொண்ணு அர்ப்பணிக்கிறதாமா நமக்கு பெருமை அப்படின்னு சொன்னார். இது நடிப்பு. உங்க அப்பா நல்லா ஒத்திகை பார்த்து ஒன்னு அனுப்பிச்சிருக்காரு. இல்ல, இல்லவே இல்ல. இத பாருங்க, எங்க அப்பா எல்லா சொத்தையும் எனக்கு சீதனமா எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க மட்டும் என்ன ஆதரிக்கலன்னா இந்த உலகத்துல நான் உயிர் வாழவே முடியாது. அம்மா, இவளை நம்பாதீங்க. இது ஏதோ சூழ்ச்சி. இவளை கட்டிக்கிட்டு நான் வாழத்தான் ஓடுமா இல்ல வாழத்தான் முடியுமா? ஐயோ அம்மா, நான் சின்ன வயசுலயே தாய் இழந்தவ, தாய் என்ப உணராதவ. உங்களை தவிர எனக்கு வேற ஆதரவே கிடையாதம்மா. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்னம்மா சொல்வீங்க? சொல்லுங்கம்மா. ரவி, கல்பனா இங்கே இருக்கட்டும். அம்மா, இவளை இந்த இடத்தை விட்டு உடனே போக சொல்லுங்கம்மா. இவ அப்பா செய்த தவறுக்கு இவ என்னடா செய்வா? பாவம், வாழ்ந்தா இந்த வீட்டுல வாழ்வேன், இல்லன்னா சாவேன்னு வந்திருக்கிற இவள் சாக விட நான் விரும்பலடா. அம்மா, போடா உள்ள போடா. அண்ணா, அம்மா கவலைப்படாதம்மா, தைரியமா.
குடும்பத்தையே உழைச்செறிய வந்திருக்கேங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது, என் கண்ணையும் படக்கூடாது. போ 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 வெளியே. அந்த மனுஷன் எங்க? அவரை போய் மனுஷன் சொல்றியே, அது வெளியே போயிருக்கு. போய் சொல்லாத. எங்கடா போற? என்னடா வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? பணம் தான் வேணும். கவுன் பட்டாவளை துரத்துறேன் ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போலாம் நினைச்சியா? கல்பனா கழுத்துல தாலி கட்டினாதான் உனக்கு பணம். பணம் தர போறியா இல்லையா? மாட்டேன். முடியாது? முடியாது. ஐயோ, நான் ஹோட்டலுக்கு பில் எல்லாம் கட்டணும், இல்லன்னா டேபிள் தொடக்க சொல்லுவான். தொட. கையை கட்டிட்டு டேபிள் தொடக்கிறதா? இதை கழட்டி போட்டுட்டு தொடடா. நான் தொடச்சா பரவாயில்லையா? அவனையும் சேர்த்தல டேபிள் கிளீன் பண்ண சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து தொடங்க. கை கட்டினாலும் உங்ககிட்ட கை கட்டி நின்று கேட்க வேண்டியதா இருக்குது. வரமாட்டேன்? மாட்டேன். வேண்டியதில்லை. 2 பேரும் ஹோட்டல்ல சேர்றோம். நான் அரிசி ஊற போடுறேன், அவளை ஆட்ட சொல்றேன். நாங்க பொழைச்சுக்கிறோம். நீங்க வெறும் மெனுகிட்டே இருங்க. பேய்ங்க பேய்ங்க காய்ங்க காய்ங்க. 4 நாள் பட்டினி கிடந்து காஞ்சாதான் புத்தி வரும். புத்தியா வருது, தானே வர்றான். காபி. காபி வேணாம், ஒண்ணு வேணாம். ரவி, உன் கோவம் எல்லாம் தீர்ந்ததாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தயவு செஞ்சு இனிமே இவளை இந்த ரூம் பக்கம் வர வேண்டாம் சொல்லுவேன். ஆகட்டும்ப்பா. இது உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ரவி, உன் வீட்டிற்கு வந்திருக்கும் கல்பனாவை உடனே விரட்டு. அவள் உன்னோடு உறவாடி உன் உயிரை குடிக்கத்தான் வந்திருக்கிறாள். ஜாக்கிரதை. பாத்தீங்களாம்மா, நமக்கு வேண்டியவங்க யாரோ எழுதியிருக்காங்க. அவளை பொண்ணுன்னு சொன்னீங்களே, இவ பெரிய கொலைத்திட்டத்தோட வந்திருக்கா. இது நமக்கு வேண்டியவங்க எழுதிருக்க மாட்டாங்க, வேண்டாதவங்க தான் எழுதிருப்பாங்க. அம்மா. ஆமாப்பா. 10 கோடி ரூபாய் பணத்தை கூட ஒரு வீட்டுக்கு நம்பி அனுப்பி பாதுகாக்க சொல்றது சுலபம். ஆனா ஒரு பெண்ணை அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு நம்பி அனுப்பி இருக்கிற அவ அப்பாவையோ கல்பனாவையோ சந்தேகப்படுறது பைத்தியக்காரத்தனம் தான்ப்பா. நம்ம மட்டும் இல்லை, கல்பனாவையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, கடைசியா நீங்க வருத்தப்பட போறீங்க. அம்மா, தைரியமாயிருமா, பயப்படாது. கல்பனா எங்கயா? கூட்டிக்கிட்டு வரல? வரல. இனிமே வரவும் மாட்டேன். ஏன்? அவ தனக்குரிய ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்துட்டா. என்னது? இதுக்கு மேல அவளை மனோகருக்கு திருமணம் பண்ணி வச்சு மனோகர் கல்பனா 2 பேர் வாழ்வையும் பாழாக்க நான் விரும்பல. நல்லா இருக்கு. என்ன கதையை மாத்திர? நாம ஒண்ணு நினைச்சோம், விதி வேற விதமா விளையாடுது மூர்த்தி. யார் அந்த பையன்? வேற யாரும் இல்லை, நம்மால வஞ்சிக்கப்பட்டானே அந்த சதானந்தம், அவனுடைய மகன். நான் நினைச்சதை விட ஒருபடி மேல இருக்கு உன்னுடைய நடிப்பு. சதானந்த மகனுக்கு நீயே உன் மகனை கொடுக்கிறதா முடிவு பண்ணி பேசிட்டு வந்துட்ட இல்லையா? மூர்த்தி, உனக்கு பயந்து பயந்து என் வாழ்க்கையை துன்பக்கடல்ல தள்ளிட்டேன். என் மகா வாழ்க்கையும் பாழாக்க நான் விரும்பல. அப்படியே நான் விரும்பினா கூட அவ அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அவ பச்சை குழந்தை இல்ல மூர்த்தி, பொம்மையை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்து. படிச்சவா, புத்தி வந்த பொண்ணு. மூர்த்தி, இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்திடலாம் நினைச்சு மனப்பால் பிடிக்காத. மற்றவங்களை விட என்ன பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் இந்த மூர்த்தி யாருன்னு. மூர்த்தி, நான் கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். உன் மகனுக்கு வேணும்னா என் மகளை விட 10 மடங்கு அழகான ஒரு பொண்ணை நானே கட்டி வைக்கிறேன். என் மகளை மட்டும் மறந்துட மூர்த்தி. அனாவசியமான பேச்சு என்கிட்ட தேவையில்லை. வீண் பேச்சு தேவையில்லை. உடனே உன் மகளை வரவழைச்சு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது? நான் அழிஞ்சு மண்ணாயிட்டாலும் பரவாயில்லை, என் மகளாவது வாழ்த்துங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் அவளை அங்கே விட்டுருக்கேன். நம்பிக்கை துரோகி. எனக்கா துரோகம் நினைக்கிற? உன் மகன் இங்க வந்து ஆகணும். முடியாது 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 வரமாட்டா. முடியாது. கனடா, ஊட்டி, ஊட்டி, டாய். முடியாது. வரமாட்டா. அக்கா, அக்கா,
சாகாம பாத்துக்க. செத்துட்டான்னா காரியமே கெட்டு போயிடும். பத்திரம் மற்ற நான் கவனிச்சுக்கிறேன். இந்த ஊர்ல ரவின்னு ஒரு வயலின் வித்வான் இருக்கான். அவனை யாருக்காவது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா? உனக்கு தெரியுமா? அவன் வீடே எனக்கு தெரியும் சார். வீடே தெரியுமா? ஆமா. கமா கமா. சார் சார் சார். வணக்கம். நீங்க சார், நாங்க கனகம்பாப்புரம் கண்டப்பக்கான சபாவின் செக்ரட்டரி. அப்படியா? என்ன விஷயம் சார்? இன்று எங்க சபாவில் ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பாவருக்கு திடீர்னு தொண்டை ஆபரேஷன் ஆகி போச்சு. மெம்பர்ஸுகளை ஏமாத்த முடியல. அதனால நீங்க மறக்காம கூட வந்து கச்சேரி செய்து எங்க காதுகளை குளிர வைக்கணும் சார். அதுக்கு இல்லைங்க, நீங்க காசு பணத்துக்காக வேண்டி கவலைப்படாதீங்க. இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. ஆமா, 500 ரூபாயா? நான் மொத்தமாவே இவ்வளவு எதிர்பார்க்கலீங்க. பரவாயில்ல, நீங்க வந்தா போறது. சரி. யாருங்க? ஏய்யா, என்ன வேணும்? உங்க மேனேஜருங்க எல்லாம் வந்து வெளியில போயிட்டாங்க. இதுக்கு எவ்வளவு வாடகை? 300 ரூபாய் வாடகை. 300 ரூபாயா? ஆமா. என்னப்பா மணி 7 ஆச்சு, இன்னும் வரல. சார், நீங்க சொன்னபடி ரவியை கூட்டிட்டு போய் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் தப்பிச்சுட்டு போயிட்டான் சார். நான்சென்ஸ். அவனை நானே தீர்த்து கட்டுறேன். ரோகி, துப்பாக்கி பிடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? என்ன சுடத்தான போற? சுடு. ரவி, நான் சொல்றதை கேளுங்க. என்னத்த சொல்றது? உன்னை தொலைச்சாத அனுமதி. ரவி, என்னடா இது அக்கிரமம்? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணோட மனசு புரியவே புரியாதா? இவ என்ன கொலையே செய்ய துணிஞ்சிட்டாமா? இவளைய கேளுங்க. அம்மா, காலையில வந்த கடுதாசி பார்த்துட்டு எங்க இவர் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ நான் முயற்சிக்கிட்டே இருந்தேன். யாரோ ஒரு உருவம் இவரை சுட முயற்சி பண்ணிச்சு. நான் அந்த பிளவர் வாச தூக்கி எறிஞ்சேன். அவ ஓடிட்டான். அதை பார்த்துட்டு இவரு உன்னை தப்பா நினைச்சிட்டா இல்ல? ரவி,
உன் உயிரையே காப்பாத்த வந்த இவ மனசை புண்படுத்தலாமாப்பா? இவ என் உயிரை காப்பாத்துறாளா? இவ செத்தாதான் எனக்கு நம்பிக்கை ஏற்படும். போதும், சும்மா இருடா. கல்பனா, நீ போமா. உன் மனசு புரிஞ்சுக்க இன்னும் இவனுக்கு ரொம்ப நாளாகும். ஏண்டா ரவி, இந்த பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா? அம்மா, உனக்கு உலகமே புரியலம்மா. உனக்கு உள்ளமே புரியலடா. ரவி, இனிமே நான் எதுக்காக வாழணும்? இல்ல, நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவே இல்லை. ரவி, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. உங்களுக்காக நான் இந்த உலகத்தை விட்டே போக தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தூக்க மாட்டேன். கல்பனா, கல்பனா, கல்பனா. கல்பனா, 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 கல்பனா. ரவி, ஏண்டா இப்படி அவளை அடிச்சு கொள்ற? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. உனக்கு என்ன கல் நெஞ்சா? விடுறா அவளை. அம்மா, இவ அதிகமா தூக்க மருந்து சாப்பிட்டுட்டா, அதனால உணர்வு இல்லாம இருக்கா. உதவி செய்யறேன், அவ்வளவுதான். கல்பனா, கல்பனா, கடவுளே. கல்பனா, பாத்தியா பரவி, உன்னையே நம்பி வந்த இவ நீ வெறுத்ததும் இந்த உலகத்தை விட்டே போயிட தீர்மானம் பண்ணிட்ட. நான் பாத்தியா? கூட இவளை தப்பா நினைச்சிட்டேம்மா. இவ அப்பா கொலைகாரனா இருக்கலாம், ஆனா இவ களங்கம் இல்லாத. கல்பனா, 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 கல்பனா. அம்மா, அம்மா, உடனே போய் காஃபி கொண்டாங்க. சரிப்பா. கல்பனா, கல்பனா. என்ன சார் வரேன்னு வராம இருக்கிறீங்க? சார் கொஞ்சம் கவனிங்க சார், எங்களை நடுத்தூர்ல அம்போன்னு விட்டுறாங்க சார். உங்களை தான் சார் நம்பி இருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் நாம நல்லபடியா தான் வாழ போறோம். நம்பிக்கை உள்ளவன் என்னைக்கும் கைவிடப்பட மாட்டான். டோன்ட் வரி. என்னது கிளாஸ்? குடி குடி. கம் ஆன், கேரி ஆன். உட்கார் 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 உட்கார். அதாவது என்னடா ஊருக்கு போறதுக்கு? என்ன ஹோட்டல் இது? பால் கேட்டா இல்லன்னு சொல்லுது, பிரெட் கேட்டா இல்லன்னு சொல்லுது, எலும்பு தொட்டு கேட்டா இல்லன்னு சொல்லுது, கடைசியில ஒண்ணுமே சர்வ் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னை பட்னி போட்டு கொண்டுட்டு அந்த கல்பனா கட்டிக்க பாக்குது. ஐயா, அந்த கல்பனையை போய் அவன் கட்டிப்பான். எங்க வெயிட்டரை கூப்பிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணு. பாய், ஏய் இங்க ஆர்டர் பண்ணு. இங்க இருந்த இங்க இப்பவே இப்போ பாய். பாய் இங்க இல்ல, பாய் அங்க. பாய். என்ன சார், என்னடா சவுண்டே சரியில்லை, போஸ் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கெட்ல கை. என்ன விஷயம்? ஹே, குவிக்லி 2 கப் காபி கொண்டு வா. நோ காபி, நோ டிபன், நோ மீல். உங்க பில்லு 2 வாரமா பெண்டிங்ல இருக்கு. கம்ப்ளீட்டா பே பண்ணா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டார். ஓ காட், இப்பதான் விஷயம் புரியுது. டார்லிங், பணம் இல்ல, நான் அவமானம் கொடுத்தது. நோ நோ, எவன் சொன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு? நான் நேரா எங்க இருந்து தெரியுமா வர்றேன்? எங்க அத்தை கிட்ட இருந்து. அத்தை கிட்ட பணத்தை கேட்டா கட்ட கட்டியா கொண்டு வந்து கொட்டுறாங்க குப்பை மாதிரி. அது அப்படியே இப்பதான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்திருக்கிறேன். உங்க மேனேஜர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஹே, என்ன அந்த ஆளு கவுண்டர் இருக்காரு. டார்லிங், பி பேஷண்ட். இப்பவே அந்த ஆளு பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வரேன் பாரு. ஃபாலோ மீ. கமிங். குட் மார்னிங் சார். என்ன? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பா. நீ கொஞ்சம் வெளியில போப்பா. முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே அவனா புரிஞ்சு வெளியே போயிருந்திருக்கணும். அதனால தான் இன்னும் சிறவராவே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம் சார்? என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் பர்சனாலிட்டி என்ன? ஆஃப்டர் ஒரு சின்ன செக்குக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? வந்து நிக்கிற மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லைங்க சார்.
ஸ்டாண்ட் அப். மிஸ்டர், என்ன இதெல்லாம்? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல கேள்வியாவது பட்டிருப்பீங்க சார். நான் ஒரு ஜென்டில்மேன் சார். தயவு செய்து அந்த விஷயத்துல சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நீங்க ஜென்டில்மேன் சொல்லும் போது நான் உங்களை பத்தி சந்தேகப்பட்டதே கிடையாது சார். நான் ஒரு ஃபாரின் கேர்ள கொண்டாந்துட்டேங்கிற காரணத்துக்காக எங்க வீட்டுல பணவதிவு பண்றது நிறுத்திட்டாங்க சார். சார் நான் இனிமே வெயில நிக்கிறதும் நிழல நிக்கிறதும் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. சாரி சார், உங்க காலில் இருக்கு சார். உதராதிங்க சார், உதராதிங்க சார். எழுந்து சார். சார், நானும் ஒரு சம்பளக்காரன். என்ன செய்ய சொல்ற சார்? யாருகிட்ட வேணா பேச்சு வாங்கலாம், கூட்டியாந்த பொம்பளை கிட்ட ஒரு வார்த்தையும் வாங்க கூடாது சார். சார் நீங்க வேணா ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் உழைச்சி சம்பாரிச்சு எப்படியாவது என் கடன் அடைச்சுடுறேன். இங்க என்னப்பா வேலை இருக்குது? நீங்க ஒரு வேலையும் செய்யலைங்கிற காரணத்துக்காக மத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நேத்து தான் ஒரு சர்வர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அப்பா, எனக்கு நீ தாகம் பண்ணிருக்கான். அந்த வேலை காரியா இருக்கு, அதை கொடுங்க சார். சார் நான் என்ன பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கன்னு பாக்குறீங்களா சார்? நம்ம நாட்டெல்லாம் சார் பேண்ட் போட்டவெல்லாம் பெரிய மனுஷன். ஃபாரின்ல தோட்டியில இருந்து தொண்டமான வரைக்கும் பேண்ட் போட்டவன் தான். உடை வேற உழைப்பு வேற சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். 10-15 நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் ஸ்டைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டலை எவ்வளவு பிரபலமா இம்ப்ரூவ் பண்றேன்னு. அப்படியே வேலை செஞ்சு கடன் அடைச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கறதுனால வரவை விட செலவு 10 மடங்கு அதிகமாக போகும். எங்க தங்க போற? அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார். என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டு? முதல் வாட்டி விழும்போது வெக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். நீ என்னப்பா சொல்ற? சார் சார், நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே, அது எதுக்கு உனக்கு தெரியணும்? அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும். வரும்போது நீங்க இருங்க சார், போகும்போது நான் இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஆல்ரைட், உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்த உனக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது. சார் வாழ்க சார், நீங்க வாழ்க. உங்க காதல் கையோட சாவியை கொடுங்க சார். ஆல்ரைட், எங்க உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார். என்ன ஆச்சு? பணத்தை மூஞ்சில விட்டறீங்க. I have settled all the bills. அது மாத்திரமா ஒரு புது வீடே வாங்கியாச்சு. I bought a new bungalow for you. Big house. Look at the keys. நம்ம இனிமே அங்கதான் குடி போறோம். பொட்டி தூக்கும் போது எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி நீ வீடு பிடிச்சு கொடுக்கலன்னா நான் அப்பவே லண்டனுக்கு போயிருப்பேன். நீ ஆவுன்னா பிறந்த வீட்டுக்கு ஓடுறேன்னு மிரட்டிட்டே இருக்கிற. இது பாத்தியா சைடுகாரி போட்டோ? சைடுகாரி போட்டோவா? நல்லா இருக்குல்ல டாலே? பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூமா? அந்த ஒண்ணு பூஜை ரூம் இருக்குன்னு கேட்காத. பாத்ரூம் எங்க? அதெங்க இதெங்க நீங்க நாகரிகமோ? டாலே 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 எங்க இருக்க டாலே? டாலே டாலே வீடுலாம் இப்படிதான் இருக்கணும். நிறைய கதவு இருக்கணும், நிறைய விண்டோ கர்டன்ஸ் இருக்கணும். அப்பதான் புருஷ வந்ததுல இருந்து பொண்டாட்டி சேர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். டாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வெளியே சொல்ற மாதிரியே இல்ல. டாலே என்ன சத்தம் அது? ஒண்ணு இல்ல. டாலே நம்ம இப்படி இருப்போம்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் டாலிங் அழறீங்க? இல்ல, இது வந்து ஆனந்த கண்ணீர். டார்லிங் டாலிங் டார்லிங் டாலிங் டாலிங் நம்ம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருப்போமா? பின்னால என்ன நடக்குதுங்கிறத நான் எப்படிமா சொல்றது? அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. என்ன சொன்ன? இல்ல, பின்னால என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் வாரி பண்ணிக்க போறது இல்லன்னு. அப்பா, இப்பதான் பால வாத்த மாதிரி இருக்குது எனக்கு. லா 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 லா. யார் இந்த பையன்? இப்ப போட்ட பையன். என்னது? இல்ல, இந்த வீட்டை எனக்கு வித்தவன். அவன் ஞாபகார்த்தமா அவர் போட்டோவை இங்க வச்சிருக்கிறேன். என்ன இது கோடு டாலே? இந்த கோடு பட்டை. பட்டை பட்டை நல்லா இல்ல டாலிங். டாலிங் கூப்பிட்ட உடனே பாடுற. ஏன் கூப்பிட்ட? டாலிங் ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன வேலைன்னு சொன்னீங்க? அது ரொம்ப பெரிய வேலை. ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன்ல, அதாவது ஒரு உணவு உற்பத்தி சாலையில எனக்கு உட்கார்ந்தபடியே சம்பாதிக்கிற வேலை. நல்ல வேலை. ஆமா டாலிங், ஐ அம் ரியலி a lucky girl. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். நல்ல பையன்,
மூஞ்ச எடுத்துக்கிட்டான். குளிக்க பாரு. கல்பனா, இந்தா உனக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? என்னம்மா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வரும்படியா தந்தி வந்திருக்கு. போயிட்டு வாமா. இல்லம்மா, நான் போறதில்லை. ஏன்? அம்மா, உங்களால இப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஏற்றுக்கொள்ளப்பட்டவ. உங்களுக்கு ஆகாத வீடு எனக்கும் ஆகாத வீடு. உங்களுக்கு பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை தண்டிக்கிறதுல எனக்கும் பங்கு உண்டுமா. நிச்சயமா நான் போறதில்லை. அப்படி சொல்லாதம்மா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியும். கடமை உணர்ச்சிக்காக பாசத்தை பலி கொடுக்கிறது பாரத பெண்களுக்கு சகஜம். இருந்தாலும் நானும் ரவியும் மனப்பூர்வமா சொல்றோம். போயிட்டு வாமா. ஆமா கல்பனா, அம்மா சொல்லபடியே செய். அம்மா, ரவி புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பா. சரிம்மா. உடம்பு தேர்னதும் உடனே வந்துடுறேம்மா. உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வாமா. கல்பனா, வா வா வா. நீ கண்ணறிஞ்சு வரத பார்த்தா வாய் நிறைய வாழ்த்தணும் போல இருக்கு. வண்ண சிலையாட்ட நீ நடந்து வரத அந்த மனோகரவைய பார்த்தானா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடலாம். ஐயோ அத்தை, அப்பா இங்க அவர் உடம்பு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. அப்பா பத்தி இப்ப என்ன? ஆமா கல்பனா, அழுப்பட்டியில உன்னை தேர்ந்தெடுத்தாங்களே, ஏதாவது திருஷ்டி சுத்தி போட்டியா? ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்தி? நான் அப்பாவை பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அழகு போட்டி பத்தி பேசுறீங்க. சொல்லுங்க அத்தை, தயவு செய்து சொல்லுங்க. அப்பா இங்க அவர் உடம்புக்கு என்ன? உங்க அப்பா உடம்புக்கு அப்படி ஒண்ணும் மோசம் இல்ல. இருமா ஆஸ்பத்திரி போயிருக்காரு. ஆஸ்பத்திரியா? எந்த ஆஸ்பத்திரி? அது எந்த ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாது. நீ சாப்பிடவா? இல்ல அத்தை, அப்பா வரட்டும். உங்க அப்பா வர வரைக்கும் இங்கே உட்காந்து பட்டினி கிடக்குறேங்கிறியா? ஆமா. சரி தம்பி, தம்பி, அந்த கல்பனா பொண்ணு ஒரே பிடிவாதமா அப்பா வரட்டும் அந்த ஹால்ல உட்காந்து அசந்து தூங்குறாடா. நீ என்னடா இந்த ஆளை அடைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாதாக்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நான் அவனை எப்படியும் கடத்திடுறேன். ஆனா நீ இங்கே இருக்கா? இது உள்ள இருக்கேன். அப்பாவை நீ பார்க்க முடியாது. ஏன் முடியாது? எங்க வீட்டுல என்ன தடுக்க நீ யாரு? நான் யாரா இருந்தா என்ன, உங்க அப்பாவை நீ இப்ப பார்க்கவே முடியாது. இல்ல, நான் பார்த்துதான் ஆகணும். என்னம்மா ராஜா, கொஞ்சம் இப்படி வர்றியா? ஒரு விஷயம். என்னம்மா விஷயம்? நான் என்ன தெரியாம சொல்றது? சொல்லுங்கம்மா. வேற ஒண்ணும் இல்லம்மா, உன் காதல நமக்கு ஏன் அந்த வம்பெல்லாம்? சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ பாவம், உன்னை பார்த்தா அப்பாவி பொண்ணா இருக்கு. எப்போ ஒரு தடவை உன் காதலர் பார்க்க வர்றேன். அவர் என்னடான்னா வேற யாரோ ஒரு சட்டக்காரியை வச்சுக்கிட்டு தரக்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? ஏன் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? அவர் ஒண்ணும் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டார். இந்த பெண்களே இப்படித்தான். ஆனா அவசியமா ஆம்பளைங்க மேல ஆசை வச்சுக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுறது. கேட்டுக்கிட்டியா? நான் தான் பாக்குறேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இது ராங் நம்பர். அடுத்த வீட்டு கேஸ் தவறி போய் நம்ம வீட்டை தட்டுது. நீ வா. செகண்ட் டைம் தட்டுது. கரெக்ட் நம்பரா தான் இருக்கணும். போய் கதவு தர. அச்சோ, முதலுக்கே மோசம். முதலுக்கே மோசம்? அது இல்ல, கதவை திறந்து அந்த ஆள் உள்ள வந்துட்டா அப்புறம் நம்ம 2 பேரும் தெருவுல நிக்க வேண்டியதான். தெருவுல? அது இல்ல, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு புது மாதிரி திருட்டெல்லாம் நடக்குது. ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து லூட் பண்றாங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கமா லெட் அஸ் டான்ஸ். டார்லிங்,
எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீ ஆம்பளைனே தேட உள்ள வந்தானால ஃபைட் பண்ண முடியாது. நீ போ, நான் கதவை திறக்கிறேன். ஹேய், யாரு நீ? நீ யாரு? நான் தான் இந்த வீட்டுக்காரி. அடச்சே, நான் தாண்டி இந்த வீட்டுக்காரி. ஓ ஐசி, கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கா. நான் தான் அவரை லண்டன்ல லவ் பண்ணி கூட வந்திருக்கு, தெரியுதா? லண்டன்ல பாத்தியா? லண்டன்ல? நீ எங்கடி லண்டன்ல பார்த்த? சைனா பஜார்ல பாத்திருப்ப. ஐசி, இப்ப நீ தான் டூப் பண்ணது, நான் ஒன்னும் டூப் பண்ணல. பாரு, நான் அவரை லண்டன்ல தான் மீட் பண்ணச்சு. வேணும்னா என் டார்லிங்கே நீ கேளு. டார்லிங், நானே அவரை கேட்கிறேன். என்னங்க என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க ஓ டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க ஹேய் டார்லிங், அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? டார்லிங், ஓஹோ, கையில் கடவுளா மாட்டிக்கிட்டோனே அதை மூடிக்கிட்டீங்களா? இத பாருங்க, உண்மையை சொல்லுங்க. ஓ காட், அட கடவுளே, நான் 4 வருஷமா காதலிக்கிறேன். எனக்கு தான் உரிமை இருக்கு. நீ போ வெளிய. ஹேய், பாரு, ஃபாரின்ல 5 வருஷமா லவ் பண்றேன். இப்ப நான் சொல்றேன், யூ கெட் அவுட். நீ போ வெளிய. இப்ப நீ வெளிய போல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். போலீஸ கூப்பிட போறியா? எஸ். இருடி இரு, உன்னை நான் பாத்துக்கிற விதத்துல பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் தான் ராஜம் பேசுறேன். ராஜமா, நான் தான் டார்லிங் மாணிக்கம் பேசுறேன். ஆமா, போன வாரம் ஏன் வரல? எதுக்கு வரணும்? வந்து அவமானப்பட்டது போதாதா? இப்பவே வர்றேன். வந்து 2ல 1 தீர்த்துறேன். கட்டாயம் வந்துரு. சீரியஸ் சீரியஸ். என்ன சார், என்னாச்சு? என் காதலி புறப்பட்ட உடனே வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிருக்கா. இப்ப நான் என்ன செய்யறது? சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்ப நேரா வீட்டுக்கு போய் நான் ரோஸை கூட்டிட்டு எங்க வெளியே போயிடுறேன். நீங்க உங்க காதலியோட வந்து அங்க தங்கலாம். ஆல்ரெடி சீக்கிரமா புறப்படு. சரி சார். டார்லிங், 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 வீட்லயே இருக்கிறீங்க, உனக்கு போர் அடிக்கல? வாமா, உனக்கு தான் இந்தியன் கல்ச்சர்னா ரொம்ப பிடிக்குமே. மியூசியத்துல புது கல்வெட்டு வந்திருக்கு, வரியா பார்த்து வரலாம்? டார்லிங், இன்னைக்கு எனக்கு ஒரே பல்வலியா இருக்கு. அதனால நான் எந்த கல்வெட்டையும் பார்க்க வரல. பல்லுவலியா? பல்லுவலியா ஒண்ணும் பண்ணாமா? ஊர்ல புதுசா ஒரு நாய் காட்சி வந்திருக்குது. வாய, ஒரு புது நாயா, நல்ல நாயா புடிச்சிட்டு வந்துருவோம். நாய் எதுக்கு? நான் இல்லாம இருக்கும்போது உனக்கு தொட வேண்டாம்? நோ நோ நோ, நாயை விட உங்களை தான் பெட்டரா நினைச்சிருக்கிறேன். பெட்டரா? ஐயோ, தமாஷா பேசுறேன், தமாஷா பேசுறேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்கும். வாமா, வெளியே போயிட்டு வரலாம். என்ன டார்லிங், இன்னைக்கு நீ ஒரே கம்பல் பண்ணி வெளியே கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. தி பெஸ்ட் திங், நாம இங்கே இருப்போம். சார், ஒரு விஷயம். என்னது? பாவம், நீங்க அப்பாவியா இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லலாமோ என்னமோ. என்ன விஷயம் சொல்லுங்க. அதை பெருசுபடுத்தி ஒண்ணும் கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏதோ சமாதானமா போங்க. தைரியமா விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்க இல்லாத போதும் உங்க காதலி வர்றாங்க, வேற ஒரு ஆளும் வர்றான். சேச்சே, இத சொல்றதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். அப்படியா? சரி சரி, இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன், நான் கவனிச்சுக்கிறேன். சரி, ஒரு நல்ல படம் வந்தது தெரியுமா? கோடம்பாக்கம் வித் லவ், வரியா பார்த்து வரலாம்? சாரி, கோடம்பாக்கத்துல இனிமே நமக்கு எது லவ்? வேணா வேணாமா? சீக்கிரம் ஏஜென்ட் நாட் நாட் நாட். ஓ காட் டார்லிங், எனக்கு ஒரே ஹெட்டேக்கா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இந்த பெட்டை விட்டே போறது இல்ல. போறதில்ல. நீ போகாத, நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். என்ன மிஸ்டர் இது? சார், என் பொண்டாட்டிகிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, வெளியவே வரமாட்டேங்கிறான் சார். கட்டில விட்டு நகரவே மாட்டாளாம். ஐயோ, என் காதலி வராளே, இப்ப நான் என்ன செய்யறது? சார், ஒண்ணு பண்ணுங்க, தைரியமா நீங்க உங்க காதலிட்ட பேசிட்டே இருங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். கமான் டார்லிங். போதும், உங்க காதலியை வெளியே அனுப்பிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இங்க வரவேற்கிறீங்களா? காதலியா? எனக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் தான் கண்ணாலேயே பார்த்தேனே அந்த சட்டக்காரிய. இருந்தாலும் நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முகத்தை மூடிக்கிட்டு ஓடினீங்களே, நீங்களே ஒரு ஆம்பளையா? டார்லிங், என்ன ஏன் குரல் கம்முது? உங்களை நம்பினதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. அவளை பேக் பண்ணி அனுப்பின தைரியத்துலதான் என்ன இங்க வர சொன்னீங்களா? டார்லிங், உனக்கு மைண்ட் சரியா இருக்கா? உங்க மைண்ட் எப்படி இருக்கு? என்ன பைத்தியமாக்கி விரட்டணும்னு பாக்குறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இன்னொரு காதல்ல செலக்ட் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போட பாக்குறியா? ஐயோ, செய்த தப்ப மறைக்கிறதுக்கு எம்எல்ஏவா ஏட்ட திருப்புறீங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்க, குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தெருவில் நிப்பீங்க. டார்லிங், டார்லிங்,
என்ன என்ன ரூம்ல? அது ஒண்ணும் இல்ல, அது புலி. புலியா? நோ நோ, எலி பொண்ண சண்டை தான், அவ்வளவுதான். எங்க கேளுங்க பாப்போம். நோ அது எலி பொண்ண சண்டை தான், முதல்ல கதை வேற ஒண்ணும் இல்ல. நோ 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 நோ, அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அறிவு இருக்காயா? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? உனக்கு ஒரு திருட்டு காதலி, எனக்கு ஒரு திருட்டு காதலி, இதுல மரியாதை நீ வேண்டியிருக்கு. உள்ளவையா பாத்தியா, ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ஆள் ஓடியாச்சு. இதோ பாரு, உனக்கு சொல்றேன், மூட்டையை கட்டு, நானும் போறேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு நான் பைத்தியமா? தேவையே இல்லை. லெட்ஸ் கோ. போறாங்களே எல்லாம் உன்னா. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரோசி, இவங்கதான் இவருடைய காதலி. ராஜா, இவங்கதான் இவருடைய காதலி. இவர் என் ஹோட்டல்ல, நான் அதை சொல்லல. சரி சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் என் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல பணம் தரல. எங்க பொண்டாடிக்கிட்ட சொன்னா மானம் போயிடுமோன்னு சொல்லிட்டு என் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க தங்கிக்கிறேன்னாரு. அதை தப்பா நினைச்சிட்டு பிரகிருதி டோமா அப்படி சொல்லிட்டாங்களா? பாத்தியா கேட்டியா ரோசி? வேற வேலைன்னு சொன்னீங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. இனிமே நான் ஒழிச்சு பிரயோஜனமே இல்ல. ஹோட்டல்ல மாவாட்டுற வேலை. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உட்கார்ந்து சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு இப்படி காமிச்சல. நான்சென்ஸ். ஏன் புரியும்படி சொல்லலன்னு. புருஷ மாவாட்டான்னு சொன்னா அது பொண்டாட்டி கேவலம் இல்லையா? பொண்டாட்டிக்கு இதுல என்ன கேவலம்? நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுறேன். கல்லானாலும் கணவன், மாவாட்டினாலும் கணவன். இனிமே நீங்க ஹோட்டல்ல மாவாட்ட வேண்டாம், வீட்டுல ஆட்டுங்க, நான் சுட்டு போடுறேன். எப்படியோ விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் இங்கேயே தங்கிக்கலாம். எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்ல. அப்பா ரவி, கல்பனா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குதா? இல்லம்மா, ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான். என்னடா சொல்ற? அக்கா, என் எதிரி சதானந்தத்தனுடைய மகன். அவனை தீர்த்து கட்டிட்டா நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. தம்பி, பயப்படாதக்கா. நான் மாடியில் இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. ஆனா மாடிப்படிக்கு பக்கத்துல இருக்க சோபாவில அவனை எப்படியாவது உட்கார வச்சிரு. அப்புறம் தம்பி தம்பி, என்னங்க? இங்க ஒரே புழுக்கமா இருக்கு, அங்க வந்து உட்காருங்க. அப்படி ஒண்ணும் இல்லையே, இங்க ஜிலுஜிலு தான் இருக்குது. பாத்தீங்களா, ஒரே குளிரா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த சோபாவில தாராளமா உட்காருங்க தம்பி. சோஃபா தானே உட்காரணும். இதோ இந்த சோஃபால உட்கார போகுது. ஐயோ, இந்த சோபால ஒரே மூட்டை கடி தம்பி. பரவாயில்லைங்க. ரவி, யார்? மாடியில பார். நான் தான் கல்பனா அவனுடைய அப்பா. கல்பனாவோட அப்பாவா? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கதால சொன்னாங்க. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். கல்பனா உனக்கு கட்டி வைக்க விருப்பம் இல்ல, அதனால வந்த வழியே திரும்பி போ. அப்படின்னா கல்பனாவை எங்க வீட்டுக்கு உயிரோடு அனுப்பி வச்ச காரணம்? கல்பனா மனசை உடனடியா மாத்த முடியாதுன்னு நினைச்சுட்டான். ஓஹோ, என்னை ஏமாத்திட்டுதாக நினைப்பா? இதுல இருந்து தெரியுது எங்க அப்பாவை நீதான் கொலை செய்திருக்கீங்க. அது உங்க அப்பனையே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேவையில்லை, சந்தேகம் இல்லாம நீதான் கொலைகாரன். அது கோர்ட்டே தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நீ உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காதே. போயிடு இங்க இருந்து. போகலன்னா அது நீ தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அல்ல, நான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். உன் துரோகவல்ல சிக்கிட்ட நீ மனப்பால் குடிக்காத. என் குடும்பத்தை பாழாக்கின உன்னை நான் பழிவாங்க போகவே மாட்டேன். உயிரோடு நீ திரும்பி போக முடிய ஆசை இருந்தா 3 தவணைகள் கொடுக்கிறேன், போய்விடு. அதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது முட்டாள்தனம். பார்க்கலாம் யார் புத்திசாலி. ஆல் ரைட், 1 2 3.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க லட்சுமி ஸ்ட்ரீட்ல கற்பக விலாசங்கிற பங்களாவில் ஒரு கொலை நடந்து போச்சு. ஆமா, உடனே வாங்க. கல்பனா, கல்பனா, இன்ஸ்பெக்டர், நீங்க யாரு? என் பேர் ரவி. இவங்கதான் கொலை செய்யப்பட்ட நித்யானந்தோட மக கல்பனா. எங்க அப்பா கொலை செய்யப்பட்டாரா? ஆமா, அந்த ரூம்ல இருக்கு. நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. அம்மா, உங்க அன்பு வழி பகைவர்களா இருந்த 2 இளம் பிள்ளைங்களை சேர்த்து வச்சுது. அன்பு வழி ஒன்றுதாமா ஆறுதல் தரும் மருந்து. எங்களை ஆசீர்வதிங்க. தீர்க்க தீர்க்க